இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, சொல்லுக விளக்கது ஜோதியில் உள்ளது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவிளக்கை ஏற்றுங்கள். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க, நோயின்றி வாழ்க நொடியின்றி வாழ்க, பசியின்றி வாழ்க பஞ்சமின்றி வாழ்க, சகல சௌபாகியங்களுடன் வாழ்க வாழ்கவே. வள்ளலார் திருக்கமல பாதங்கள் போற்றி போற்றி. ஐயன் திருவள்ளுவர் பாதங்கள் போற்றி போற்றி. அன்னை வாசுகி அம்மையாரின் திருத்தாள் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடியார் பெருமக்களே, ஏற்றிய திருவிளக்கிற்கு வணக்கத்திற்கினிய ஐயா மாடசாமி ஐயா அவர்கள் தூபாராதனை தீபாராதனை காட்டி வழிபாடு செய்வார்கள். அடுத்ததாக பூஜையினுடைய நிகழ்வை அன்பு சகோதரர் ஆனந்தசாமி ஐயா அவர்களிடம் கொடுக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஸ்ரீவசிஷமாயுஷமாரோக்கியமாவிதாத் சோபாமணமயே தானியம் தனம் பசுபகுத்திரலாவசம்பத்திரம் தீர்க்கமாயுகோ சதமானம் பவதி சதாயு புருஷேந்தியே ஆயுஷேவேந்திரே பிரதிஷ்டதி. குருவே துணை, குருவே வாழ். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா. நம்மளுடைய இந்த பிரம்மஞானம் என்பது ஜோதிடம் என்பது பிரம்மஞானம். ஜோதிடம் மந்திரங்கள் புரோகிதங்கள் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் அதுதான். இந்த வள்ளுவ இனத்துக்கு நான் அறிமுகம் ஆன பிறகு முதல்ல சொல்லி கொடுத்த வார்த்தை ஓம் குருப்பியோ நமஹா. நம்ம எந்த காரியத்தையும் காலைல ஆஃபீஸ் திறந்து பஞ்சாங்கம் எடுத்த உடனே முதல்ல யாருக்கு ஜாதகம் பார்த்தாங்கன்னா குருவை வேண்டி, அது எந்த குருவானாலும் உங்கள் தந்தையாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்தவங்களாக இருக்கலாம், அவங்கள மனசில் நினச்சிட்டு ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா என்ன வழிகாட்டு கடவுளைன்னு மனசில் வேண்டிக்கிட்டு தான் நம்ம நம்ம தொழிலில் தொடங்குகிறோம். அப்படி சொல்லிவிட்டு நான் சொல்லிக் கொடுத்த முதல் வார்த்தை சாசனாத் சம்சனாத் இதி சாஸ்திரம். இதுதான் வார்த்தை. சாசனாத் சம்சனாத் இதி சாஸ்திரம். இதை நான் ஒரு 100 புரோகிதர்கிட்ட ஒரு சவால் விட்டு வல்லவங்கிட்ட நீ ஜெயிச்சிடா நான் தொழிலே பார்க்குறதுன்னு சவால் விட்டது உண்டு. 10 வருஷமாக யாரெல்லாம் சொல்லலை. சாசனாத் சம்சனாத் இதி சாஸ்திரம். சாசனம் என்றால் ஆணையிடுவது. விளக்கம் பாருங்கள். சாசனம் என்றால் ஆணையிடுவது. அரச காலத்தில் அரசன் ஒரு ஆணை இட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. சம்சனாத் இது இப்படி இவங்களுக்கு பண்ணுங்கன்னு ஒரு அரசன் ஆணையிட்டுருணும். சாசனாத் சம்சனாத் அத்தை அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த சேனாதிபதிகள் அதை செயல்படுத்தணும். சாசனாத் சம்சனாத் இதி சாஸ்திரம். ஆணையிட்டு சொல்வது ஜோதிடம்,
அதிகாரத்தோடு சொல்வது ஜோதிடம். இது இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பது ஜோதிடம். இதை வள்ளுவன் சொல்வது தான் ஜோதிடம். இதுதாங்க ஐயா விளக்கம். சாசனாத் சம்சனாத் இத்தி சாஸ்திரம். சாஸ்திரம்னா ஜோதிடம். ஆணையிட்டு சொல்வது, அரச ஆணையை போல் சொல்வது, இது இப்படித்தான் நடக்கும் என்று சொல்வது, இதுதான் ஜோதிடம். இது வள்ளுவர் சொன்னாதான் ஜோதிடம். இன்றைக்கி ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு நம்மளுடைய பலகீனத்தை பயன்படுத்தி எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம் இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். இதிலேருந்து நம்ம மாறணும். பூநூல் பற்றி நிறைய பேருக்கு பயம் இருந்தது. பூநூல் போட்டால் என்ன ஆகிடும், என்ன ஆகிடும், என்ன கட்டுப்பாடுகள். பூநூலுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது உண்மைதான். அதை முறையாக எப்படி செய்யணும்னு நான் சொன்னால் நீங்கள் பூநூல் கழட்ட தேவையில்லை. அது ரொம்ப எளிதான ஒரு பக்குவம் தான் பூநூல். அது இப்போ நம்ம ஹோமத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கலாம். ஹோமம் என்பது என்னென்னா கடவுள். நம்ம கோயிலுக்கு போய் ஹோமத்தை பார்த்தோம்னா அந்த ஹோமம் முடிச்சிட்டோன்னே சுற்றி வருவோம். எல்லோரும் சுற்றி வருவாங்க, பார்த்துக்கிறீங்க இல்லைங்களா? எதுக்காக சுற்றுறீங்க? ஹோமத்தை நம்ம சுற்றி வருவோம். ஒரு ஹோமத்துக்கு வேள்வி நடத்தினா முக்கோடி தேவர்களும் அந்த ஹோமத்தில் இருக்கிற உணவு நெய்யும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அவிர் பாகங்களையும் சாப்பிட்றதுக்காக வர்றாங்க. அந்த கடவுளை எல்லாம் உட்காந்துருப்பாங்களாம். அதனால் அவங்கள சுற்றி வருவது தான் ஒரு வேள்வியை சுற்றி வருவது. அதுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. இந்து தர்மத்தில் கடவுளுக்கு நம்ம நேரடியாக கொடுக்கறது எதுவானாலும் அது அக்னியில் கொடுத்தா நேரடியாக அக்னி தேவன் என்ற இறைவனுக்கு சென்றடையும். அதுதான் அக்னி ஹோமம் என்று பெயர். இந்த ஹோமத்துக்கு இப்போ இந்த இடத்துல பண்ணுறோம் பாருங்கள். எப்பயுமே அதிர்ஷ்டம் என்பது ஒரு மனுஷன் எவ்வளோ உழைச்சாலும் அதிர்ஷ்டம் வேணும் இல்லைங்களா? அதிர்ஷ்டமும் உழைப்பும் ரெண்டுமே சேர்ந்துருக்கணும். இன்றைக்கி பூநூல் விழா, ராக்கி பண்டிகை. ரொம்ப பேருக்கு இந்த வருஷம் என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஆவணி அவிட்டுன்னு சொல்லிட்டு ஆடி மாதம் 24 எப்படி பூநூல் போடுறீங்க? இந்த கேள்வி இருக்குங்களா? தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக 6 மாதம் சூரியன் என்னைக்கு ஒரு மாதத்துலேருந்து வர்றாரோ அது நமக்கு மாத பிறப்பு. தென்னிந்தியாவில் முழுமையாக சௌரியமானம், சூரியனை வைத்து ஜாதகத்தை கணிப்பது சௌரியமானம். வடநாட்டில் சில மாநிலங்களில் சந்திரமானம், சந்திரனை வைத்து ஜாதகத்தை கணிப்பது. அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து மாதம் பிறக்கும் அவங்களுக்கு. கேரளா, தமிழ்நாடு நம்ம சௌரியமானம், சூரியனை வைத்து தான் ஜாதகம் கணிக்கிறது. இது என்ன மாதம் நமக்கு? ஆடி மாதம். இப்போ மலையாளத்துக்கார கேட்டிங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கடக மாதம். அடுத்த மாதம் வரும்போது சிம்ம மாதம். உத்தராயணம் என்ற 6 மாதத்தை முடிஞ்சு தட்சநாயனம் தொடங்கி வரக்கூடிய முதல் பௌர்ணமிக்கு பெயர் ஆவணி அவிட்டம். இப்போ பௌர்ணமி எடுத்துக்கிட்டிங்கன்னா போன அமாவாசை பிறக்கும் போதே நமக்கு சிராவண மாதம் பிறந்துருச்சு. நம்மளுக்கு அதுதான் கணக்கு. சாந்திரமானத்தை வைத்து ராக்கி பண்டிகை. ராக்கி பண்டிகை என்பது அண்ணன் தங்கச்சி பாசத்தின் அடையாளம். வரலக்ஷ்மியுடைய நோன்பு நேற்று ஸ்டார்ட். அந்த லக்ஷ்மி கடாட்சம் முழுமையாக கிடைக்கணும் என்ற ஐஸ்வர்யத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பூநூல், அதுக்கு ஒரு தனி பாகம் பூநூல். அதை பற்றி விளக்கம் கொடுக்குறோம். நேற்று வரமகாலட்சுமி நோன்பு. வரமகாலட்சுமி வரங்களை எல்லாம் அள்ளித்தரும் தாயுடைய பூஜை நேற்று இல்லைங்களா? அதில் வரக்கூடிய முதல் பௌர்ணமியும் அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்திருந்தால் அதுக்கு பேர் ஆவணி அவிட்டம். இப்போ சந்திரமானத்தைப்படி ஆவணி மாதம் பிறந்து 13 நாள் ஆகுது. நமக்கு சூரியமானத்தைப்படி இன்னும் 6 நாளில் மாதம் பிறக்குது. ஞாபகம் வச்சுங்க. உத்தராயணம் முடிஞ்சு தட்சநாயனம் பிறந்து வரக்கூடிய முதல் பௌர்ணமி அவிட்டம் சேர்ந்து வருதோ அதுதான் ஆவணி அவிட்டம். இதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ ஃபஸ்ட்டு கடவுளை கூப்பிட்டு நம்ம எல்லாரையும் வணங்கிட்டு ஒரு கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு பூநூல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயேத். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயேத். ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஐயா, நன்றி குருவே, நன்றி, மகிழ்ச்சி குருவே. ஜோதிட குருநாதர் வந்திருக்காரு. ரிஷீநாம்சம் குரும் காஞ்சன சந்நிபம் புத்திவந்தம் த்ரைலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நிதயே சர்வ வித்யானாம் பிசஜே பவரோகினாம் தே நமஹ. சரி, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்த மந்திரத்தில் ஒரு மந்திரத்தை ஞாபகப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 10 மந்திரம் சொல்லியிருக்கேன். எதனா ஒரு மந்திரம் ஞாபகப்படுத்துங்க. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் மிருக்ஷீயமாமிருதாதே. நாம் இந்த விஷயத்தில் விட்டால் ஃபாஸ்ட்டாக போகவே கூடாது. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் மிருக்ஷீயமாமிருதாதே. இந்த மாதிரி பழகணும் மந்திரங்கள். நான் இவ்வளோ நாள் ஸ்லோ பண்ணதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல என்ன உங்களை அறிமுகப்படுத்திட்டு நேரடியாக எல்லாருக்கூடும் பேசிட்ட பிறகு தொடர்ந்து பாடங்கள் இருக்கும். சரிங்களா? ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம கணபதி மந்திரத்தில் பூஜையை தொடங்க போகிறோம். ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவஸ்ய ஹ்ருதயம் விஷ்ணோர் விஷ்ணோக்ச ஹ்ருதயம் சிவாஹ யதா சிவமயோ விஷ்ணுரேவம் விஷ்ணுமய சிவாஹ யதாந்தரம் ந பஸ்யாமி ததா மே ஸ்வஸ்திராயுஷி. சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவஸ்ய ஹ்ருதயம் விஷ்ணோர் விஷ்ணோக்ச ஹ்ருதயம் சிவாஹம் யதா சிவமயோ விஷ்ணுரேவம் விஷ்ணுமய சிவாஹ யதாந்தரம் ந பஸ்யாமி ததா மே ஸ்வஸ்திராயுஷி. இப்போ விளக்கு காமிக்கணும். விளக்கு தீபத்வம் பிரம்ம ரூபோசி ஜோதிஷாம் பிரபுரவ்யயः சௌபாக்யம் தேஹி புத்ராஞ்ச சர்வான் காமாஞ்ச தேஹிம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவம் சதுர்புஜம் பிரதன்னவனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஐயா, இடம் பத்தாது, இடம் ஜானவத்மார்க்கம் கஜானமஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மஹே ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர பாத நமஸ்துதே. ஓம் ஓம் கணானாம் த்வாம் கணபதிம் அவாமஹே கவிம் கவினாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் கணானாம் த்வாம் கணபதிம் அவாமஹே கவிம் கவினாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் மகாகணாதிபதயே நமः. அத கணபதி அஷ்டோத்தர சதநாமாவளி பூஜாம் கரிஷ்யே. ஓம் கஜானனாய நமः. ஓம் கஜானனாய நமः.
ஓம் விக்னராஜாய நமः ஓம் விக்னராஜாய நமः நமः ஓம் வித்மாதுராய நமः ஓம் வித்முகாய நமः ஓம் கஜானாய நமः ஓம் கஜானனாய நமः ஓம் கணாதக்ஷாய நமः ஓம் கணாதக்ஷாய நமः ஓம் விக்னராஜாய நமः ஓம் விக்னராஜாய நமः ஓம் வித்மாதுராய நமः ஓம் வைமாதுராய நமः ஓம் திமுகாய நமः ஓம் திமுகாய நமः ஓம் பிரம்முகாய நமः ஓம் பிரமுகாய நமः ஓம் சுமுகாய நமः ஓம் ஜோராய நமः ஓம் கிருதினே நமः ஓம் கிருதினே நமः ஓம் சுப்ரதீபாய நமः ஓம் சுப்ரதீபாய நமः ஓம் சுகநிதியே நமः ஓம் சுகநிதயே நமः ஓம் சுரகிச்சாய நமः ஓம் சுராதக்ஷாய நமः ஓம் சுரராஜ்ஞாய நமः ஓம் சுராராஜ்ஞாய நமः ஓம் மகாகணபதியே நமः ஓம் மகாகணாதிபதே நமः ஓம் மான்யாய நமः ஓம் மான்யாய நமः ஓம் மகாகாலாய நமः ஓம் மகாகாலாய நமः ஓம் மகாபாலாய நமः ஓம் மகாபாலாய நமः ஓம் ஹேரம்பாய நமः ஓம் ஹேரம்பாய நமः ஓம் லம்பஜடராய நமः ஓம் லம்பச்சடராய நமः ஓம் அஸ்வஜ்ராய நமः ஓம் அஸ்வக்ரீவாய நமः ஓம் மகோதராய நமः ஓம் மகோதராய நமः ஓம் மகோத்கடாய நமः ஓம் மகோத்கடாய நமः ஓம் மகாவீராய நமः ஓம் மகாவீராய நமः ஓம் மந்திரிணே நமः ஓம் மந்திரிணே நமः ஓம் மங்களசுராய நமः ஓம் மங்களசுராய நமः ஓம் பிரம்மதாய நமः ஓம் பிரமதாய நமः ஓம் பிரதமாய நமः ஓம் பிரதமாய நமः ஓம் பிரணனாயாய நமः ஓம் பிரதனாய நமः ஓம் விக்னஹர்த்தே நமः ஓம் விக்னகத்ரே நமः ஓம் விக்னஹந்திரே நமः ஓம் விக்னஹந்திரே நமः ஓம் விஸ்வநேத்ரே நமः ஓம் விஸ்வநேத்ரே நமः ஓம் விராட்பதியே நமः ஓம் விராட்பதயே நமः ஓம் ஸ்ரீபதயே நமः ஓம் ஸ்ரீபதயே நமः ஓம் வாக்பதயே நமः ஓம் ராத்பதயே நமः ஓம் சிங்காரிணே நமः ஓம் சமுகாய நமः ஓம் ஆஸ்ரிதவச்சலாய நமः ஓம் பக்தவச்சலாய நமः ஓம் சிவப்பிரியாய நமः ஓம் சிவப்பிரியாய நமः ஓம் சுக்ரிகாரிணே நமः ஓம் சீக்கிரகாரிணே நமः ஓம் சாஸ்வதாய நமः ஓம் சாஸ்வதாய நமः ஓம் பலாய நமः ஓம் பலாய நமः ஓம் பலோதிதாய நமः ஓம் பலோதீதாய நமः ஓம் பவத்மஜாய நமः ஓம் பரத்வஜாய நமः ஓம் புராணபுருஷாய நமः ஓம் புராணபுருஷாய நமः ஓம் பூஷ்ணே நமः ஓம் பூஷ்ணே நமः ஓம் புஷ்பரோத்ரிஷ்யவாரிணே நமः ஓம் புஷ்கரோஷ்டிவாரிணே நமः ஓம் அக்ரஹண்யாய நமः ஓம் அக்ரகண்யாய நமः ஓம் அக்ரபூஜாய நமः ஓம் அக்ரபூஜ்யாய நமः ஓம் அக்ரகாமினே நமः ஓம் அக்ரகாமினே நமः ஓம் மந்திரஹரதே நமः ஓம் மந்திரக்ருதே நமः ஓம் சுவாமி கிரபிரவாய நமः ஓம் சாமியப்பிரதாய நமः ஓம் சர்வாய நமः ஓம் சர்வாய நமः சர்வஸ்போபாசாய நமः ஓம் சர்வோபாஸ்யாய நமः ஓம் சர்வகத்ரே நமः ஓம் சர்வகத்தே நமः ஓம் சர்வநேத்ரே நமः ஓம் சர்வநேத்ரே நமः ஓம் சர்வசித்திப்பிரதாய நமः ஓம் சர்வசித்திப்பிரதாய நமः ஓம் சர்வசித்தயே நமः ஓம் சர்வசித்தயே நமः ஓம் பஞ்சகஸ்தாய நமः ஓம் பஞ்சஹஸ்தாய நமः ஓம் பார்வதி நந்தானாய நமः ஓம் பார்வதி நந்தனாய நமः ஓம் பிரபவே நமः குருவே நமः ஓம் குமார குருவே நமः ஓம் குமார குருவே நமः ஓம் அஸ்வப்யாய நமः ஓம் க்ஷப்யாய நமः ஓம் குஞ்சரசுரபங்கஜனாய நமः ஓம் குஞ்சராசுரபஞ்சனாய நமः ஓம் பிரமோதாய நமः ஓம் பிரபதாய நமः ஓம் மோதகப்பிரியாய நமः ஓம் மோதகப்பிரியாய நமः ஓம் காந்திமதே நமः ஓம் காந்திமதே நமः ஓம் திருதிமதே நமः ஓம் திருதிமதே நமः ஓம் காமினே நமः ஓம் காமினே நமः ஓம் கபித்தவனப்பிரியாய நமः கபித்வன பிரியாய நமः ஓம் பிரம்மச்சாரிணே நமः ஓம் பிரம்மச்சாரி
பிரம்மச்சாரிணே நமः ஓம் பிரம்மரூபிணே நமः ஓம் பிரம்மரூபிணே நமः ஓம் பிரம்ம வித்யாவிதானவே நமः ஓம் பிரம்ம வித்யாவிதானவே நமः ஓம் சிஷ்ணவே நமः ஓம் ஜிஷ்ணவே நமः ஓம் விஷ்ணுப்பிரியாய நமः ஓம் விஷ்ணுபிரியாய நமः ஓம் பக்த ஜீவிதாய நமः ஓம் பக்த ஜீவிதாய நமः ஓம் ஜிதமந்தாய நமः ஓம் ஜெகன்மதாய நமः ஓம் ஐஸ்வர்யகாரணாய நமः ஓம் ஐஸ்வர்யகாரணாய நமः ஓம் ஜயாசே நமः ஓம் யாஸ்யே நமः ஓம் யசிக்கிண்ணரே சேவிதாய நமः ஓம் யக்ஷகிண்ணர சேவிதாய நமः ஓம் கங்காசுதாய நமः கங்காசுதாய நமः ஓம் கணாதீஷாய நமः ஓம் கணாதீஷாய நமः ஓம் கம்பீரநிதாய நமः ஓம் கம்பீரநிதாய நமः ஓம் அடையே நமः ஓம் படையே நமः ஓம் அபிஷ்டவரதனாயினே நமः அபிஷேகப்பிரதாயினே நமः ஓம் ஜோதிஷே நமः ஓம் ஜோதிஷே நமः ஓம் பக்தநிதியே நமः ஓம் பக்தநிதயே நமः ஓம் பாபகம்யாய நமः ஓம் பாலகஞ்சாய நமः ஓம் மங்களப்பிரதாய நமः ஓம் மங்களப்பிரதாய நமः ஓம் அவித்யாய நமः ஓம் வித்யாய நமः ஓம் அப்ராஹிருத பிரக்மாய நமः ஓம் அப்ராகிருத பராக்கிரமாய ஓம் நமः சத்யதர்மிணே நமः ஓம் ராவணே நமः ஓம் சகயே நமः ஓம் ஹரயே நமः ஓம் சரசாம்புநிதியே நமः ஓம் சரசாம்புநிதயே நமः ஓம் மகேஷாய நமः ஓம் மகவேஷாய நமः ஓம் திவ்யங்காய நமः ஓம் திவ்யஞாய நமः ஓம் மணிக்கினி மேகலாய நமः ஓம் மணிகங்கினி மேகலாய நமः ஓம் சமஸ்த தேவதா மூர்த்தியே நமः ஓம் சமஸ்த தேவதா மூர்த்தயே நமः ஓம் சகிஷ்ணவே நமः ஓம் சைஷ்ணவே நமः ஓம் சதனோத்திதாய நமः ஓம் சதோத்திதாய நமः ஓம் விகாதிகாரணே நமः ஓம் விகாத்தகாரிணே நமः ஓம் விஸ்வஹத்ரே நமः ஓம் விஷ்ணுஹந்த்ரே நமः ஓம் விஸ்வராட்சரே நமः ஓம் விஸ்வசாஸ்திரே நமः ஓம் கல்யாண குருவே நமः ஓம் கல்யாண குருவே நமः ஓம் உன்மத்தவேஷாய நமः ஓம் உன்மத்தவேஷாய நமः ஓம் அபரஜிதே நமः ஓம் அபராஜிதே நமः ஓம் சமஸ்த ஜகதாய நமः ஓம் சமஸ்த ஜகதாய நமः ஓம் சர்வேஸ்வராய நமः ஓம் சர்வேஸ்வராய நமः ஓம் ஆக்ரஹந்த சித சித்திரவே நமः ஓம் சஞ்சார சப்ரவே நமः ஓம் விக்னேஸ்வராய நமः ஓம் விக்னேஸ்வராய நமः நானாவித பரிமளபத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி ஆவாகயாமி ரத்னசிம்மாசனம் தர்ப்பயாமி பாத்யோபாத்யம் சமர்ப்பயாமி அஸ்யோராக்யம் சமர்ப்பயாமி ஓ நமோ வராதபதியே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே ஹஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமः சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஆகமாத்தந்து தேவானாம் கமனாத்தந்து ரக்ஷசாம் குருகண்டாரவம் தத்ர தேவதாகானலாஞ்சனம் பூகீபலசமாயுக்தம் நாகவல்லிதலாயுதம் கர்ப்பூரசூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகృహ్యதாம் ததவே லக்னம் துதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா லக்ஷ்மீபதேந்திரியம் ஸ்மராமி. அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களே, நாம் சைவத்தை சார்ந்த வழிபாடு செய்கின்றோம் இல்லையா? இறைவனுக்கு மிகவும் பிடித்த மொழிகளில் காதில் தேன் பாய்வது போல் இருக்கின்ற மொழி எந்த மொழி? தமிழ் மொழி. இத்தமிழ் மொழியில் நம்மை போல் மனிதனாக பிறந்து மகான்களான நம் இனத்தை சார்ந்த நாயன்மார்கள் ஏராளம் இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? அத்தகையவர்கள் பாடிய அந்த போற்றி திருத்தாண்டகம் திருநாவுக்கரசு சாமிகள் மிக குறைவான காலம் இறைவனை பாடி துதித்து அவருடைய திருவடியை சரணாகரணம் அடைந்த சாமி இல்லையா? இன்றைய தினம் நாம் ஒரு கலசங்களில் அத்தனை ஆயிரம் தெய்வங்களையும் ஆவாகனம் செய்திருக்கின்றோம். இப்பொழுது கணபதி பூஜையானது மிக சிறப்பாக நடந்தேறியது. அதைத் தொடர்ந்து அம்மை அப்பனை வழிபாடு செய்ய இருக்கின்றோம். மனமுருக நன்றாக இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த காரியங்களானது மிக செவ்வனே சிறப்பாக வெற்றி அடைய வேண்டும். மென்மேலும் தொடர்ந்து இதுபோல் நமது சமுதாயமானது ஆங்காங்கே இந்த நிகழ்வினை செய்ய வேண்டும்.
நம் சமுதாயத்திற்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு கிடைக்க வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு சொல்வாக்கும் செல்வாக்கும் பெற வேண்டும், கிடைக்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லானது பலிதமாக வேண்டும். இதன் மூலமாக பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் பிறந்த குலத்திற்கும் அடியேன் நான் பெருமை சேர்க்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மனதார அமைதியாக வேண்டிக் கொள்ளுங்கள். பகவானுக்கு அர்ச்சனை நடைபெறும். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமையாளனை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி, பிறவி அறுக்கும் பிராணே போற்றி, வச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி, மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி, பொய்ச்சார் புறமூன்று மெய்தாய் போற்றி, போகாதியன் சிந்தை புகுந்தாய் போற்றி, கச்சாக நாகம் அசைந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, மறுவார் புறமூன்று மெய்தாய் போற்றி, மருவியன் தன் சிந்தை புகுந்தாய் போற்றி, உருவாகியனை படைத்தாய் போற்றி, உள்ளாவி வாங்கி ஒளிந்தாய் போற்றி, திறமாகி எங்கும் பரந்தாய் போற்றி, தேசம் பரவப்படுவாய் போற்றி, கருவாகி ஓடும் முகிலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி, வந்து என் தன் சிந்தை புகுந்தாய் போற்றி, ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி, ஓங்கி அலலாய் நிமிர்ந்தாய் போற்றி, தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி, தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி,
காணத்தீயாடல் உகந்தாய் போற்றி. என் கைலை மலையானே போற்றி போற்றி. ஊராகி நின்ற உலகே போற்றி. ஓங்கி அலலாய் நிமிர்ந்தாய் போற்றி. பேராகி எங்கும் பரந்தாய் போற்றி. பெயராதி என் சிந்தை புகுந்தாய் போற்றி. நீராவியான நிழலே போற்றி. நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே, அன்பில் விளைந்த ஆறுமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதுனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு. செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே என் சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே. அண்டமும் பிண்டமும் ஆனாய் வருக, கண்கண்ட மாமணியே வருக. விண் மண் நெருப்பு காற்று நீர் ஆனாய் வருக. என்னுள் கலந்த ஈசா வருக, மண்ணுயிர்க்கெல்லாம் தலைக்க வருக. நீலகண்டேஸ்வரா நிமலா நிற்குணநாதா வருக. நலம் பெரும் நாயகா வருக, வளம் பொங்க வருக. உண்ணும் உணவளிக்கும் உயிரே வருக. கருணிமேவும் அங்காளத்தாய் ஒருபாகம் அமர்ந்த முக்தீஸ்வரா வருக வருகவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தமை நாதன் நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமாலை கொடு அங்கையற்கண்ணினால் தக்கவானவராய் தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய நம நமவோ. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நமவோ. அரகர சிவாய சிவாய நம. ஓம் ஹரஹர சிவாய சிவாய நமவோ. அரகர சிவாய சிவாய நம. ஓம் ஹரஹர சிவாய சிவாய நமவோ. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமவோ. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நமவோ. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். 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 கற்பூரம் எடுத்துடுங்க சாமி. ஓம் தூபமாகிராபயாமி.
தசாங்கம் கக்லபீடம் சுகந்தம் சுமனோகரம் உமாசுதனமஸ்துபயம் கிரகானோ வரதோ பவந்து. நாரிகேளாம் சமர்ப்பயாமி. 2 நிமிஷம் எல்லாம் எடிட் பண்ண முடியாது. 2 minutes 2.5 minutes. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி. ஐயா வளர்ந்தா எல்லாம் வந்தாலும் வருதான். ஐயா சோட்டா நிற்கிற பகவதி அம்மன்கள் ஐயா பஞ்சாங்கம் வெளியிட்டார். அதை பற்றி அப்புறம் பேசுகிறோம். அந்த பஞ்சாங்கம் வெளியிடும் சொன்னார், நீங்கள் தென் மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி பஞ்சாங்கத்தை எழுதி கொடுங்க அப்படின்னாரு. ஐயா அந்த பிரிண்டிங் செலவு ஏற்றுக்கிட்டா நான் எல்லாருக்கும் பஞ்சாங்கம் எழுதுறதுக்கு நான் ரெடி. ஐயா கையால் எல்லாருக்கும் ஃப்ரீ. வணக்கம் ஐயா. நான் பிஏ அஸ்ட்ராலஜி படிக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு 70 பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதனுடைய பலன் நான் அஸ்ட்ராலஜியை ரிசர்ச் பண்ணி நலந்தர நட்சத்திர விருச்சகங்கள், இப்போ தடையில்லா திருமணம், காலக்கடிவும் தோற்ற வளர்ச்சி, பிஹெச்டி முடித்து அரசாங்க விருது பெற்றிருக்கேன். அது நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நான் பாடம் படித்தேன். உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் படித்து நான் பிஹெச்டி ஆனேன். அதனால் நீங்கள் வளர்ந்தா இந்த சமூகம் வளரும், சமூகம் வளர்ந்தால் நம்ம எல்லோரும் வளரும். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இவ்வளோ பேர் ஒரு இடத்துல உட்காந்து இந்த இனத்தை மிஞ்சிய ஒரு சக்தி யாருக்கும் கிடையாது. இந்த சக்தி நமக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ஒத்துமை மட்டும் இருந்தால் போதும், எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். இப்போ நம்ம கணபதி ஹோமம், சுருக்கமான கணபதி ஹோமம். ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹா. ஓம். நீங்கள் அந்த அகரபத்தி மேலே அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அச்சதை போட்டுனே வாங்க. அதுக்கும் நடந்துடும், வேள்வி இதுக்கும் நடந்துடும். ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹா. ஓம் கணானாஹாம் த்வாம் கணபதியும் அவாமஹே கவிம் கவிநாமமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ்ஸீதசாதனம். ஓம் மகாகணாதிபதயே நமஹ. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் பத்ரம் கரணே விஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பக்ஷேமாக்ஷபர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः சுஷ்டுவாகம் சஸ்தனூபிः விஷேம தேவயிதம் யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ வృద్ధஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் லம் நமஸ்தே கணபதயே துமேவ பிரத்யக்ஷம் தத்வமசி துமேவ கேவலம் கர்த்தாசி துமேவ கேவலம் ஹர்த்தாசி துமேவ சர்வம் கல்விதம் பிரம்மாசி தும் சாட்சாதாத்மாசி நித்யம் ருதம் பக்ஷ்மி சத்யம் பக்ஷ்மி அவத்வம் மாம் அவவக்தாரம் அவதாத்தாரம் அவானூஜா நமவ சிஷ்யம் அவபக்ஷாத்தஹாத் அவபுரஸ்தாஹாத் அவோத்தராத்தஹாத் அவதக்ஷிணாத்தஹாத் அவச்சோர்த்வாத்தஹாத் அவோத்தராத்தஹாத் சர்வதோ மாம் பாஹி பாஹி சமந்தாத். தும் வாங்மயஸ்வம் சின்மயः துமானந்தமயஸ்வம் பிரம்மமயः தும் சச்சிதானந்தாத்விதீயோசி தும் பிரத்யக்ஷம் பிரம்மாசி தும் ஞானமயோ விஜானமயோசி. சர்வம் ஜெகதிதம் தத்வோ ஜாயதே சர்வம் ஜெகதிதம் தத்வஸ்திஷ்டதி சர்வம் ஜெகதிதம் त्वयिलयमेष्यति सर्वं जगदिदं तयि प्रत्येति. तुम भूमिरापो नलो निलो नभः तुम चत्वारि वाक्पदानि तुम गुणत्रयातीतः तुम अवस्थात्रयातीतः तुम देहत्रयातीतः तुम मूलाधारे सितोऽसि नित्यं तुम शक्तित्रयात्मः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं. तुम ब्रह्मा त्वं विष्णुस्वं रुद्रस्वं विष्णुस्वं अग्निस्वं वायुस्वं सूर्यास्तं चन्द्रमास्वं ब्रह्मभूर्भुवस्वरों. गणादीहिं पुरमुच्चार्य वर्णादीहिं तदनन्तरम् अनुस्वारः परधरः अर्धेन तुलसितं तारेण रुद्धम्. एतत्तव मनस्वरूपं गकारो पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्तिरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं सगमिता सन्धिः शैषा गणेश विद्या गणक ऋषिः निसृद्गाय तीर्छन्दः
శ్రీ మహాగణపతిర్దేవత. ఓం గం గణపతయే నమః. ఏకదంతాయ విద్మహే వక్రతుండాయ ధీమహే తన్నో దంతి ప్రచోదయాత్. ఏకదంతం చతుర్హస్తం పాశమంకుశధారిణం రతం చ వరదం హస్తైర్బృభ్రాణం మూషకత్వజం రక్తం లంబోదరం రక్తగంధానులిప్తాంతం రక్తవస్తే సువాసం ప్రకృతే పురుషాత్తరం. ఏవం ధ్యాయతి యో నిత్యం స యోగి యోగినాం వరః. నమో వ్రాతపతయే నమో గణపతయే నమ ప్రమదపతయే నమస్తే హస్తు లంబోదరాయ ఏకదంతాయ విఘ్న వినాశినే శివసుతాయ శ్రీవరదమూర్తయే నమః. ఏతదథర్వశీర్షం యో ధీతే స బ్రహ్మ భూయాయ కల్పతే స సర్వత్ర సుఖమేదతే. సాయమధీయానో దివసకృతం పాపం నాశయతి ప్రాతరధీయానో రాత్రికృతం పాపం నాశయతి. సాయం ప్రాత ప్రియంజానో పాపో పాపో భవతి యశధనుర్వంజయతి స యోగినాం వరః. ఓం శ్రీ மகாகணாதிபதயே நமः. இப்போ சிவபகவான் ஓம் சிவாய விஷ்ணுரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவஸ்ய ஹ்ருதயம் விஷ்ணோர்விஷ்ணோச்ச ஹ்ருதயம் சிவாः. யதா சிவமயோ விஷ்ணுரேவம் விஷ்ணுமய சிவாः. யதாந்தரம் சனவஸ்யாமி ததா மே ஸ்வஸ்திராயுஷி. త్రయంబకం యజామహే సుగంధిం పుష్టివర్ధనం ఉర్వారుగమివ బంధనాన్ మృత్యోర్ముక్షీయమామృతాత్. ఆపదా మమ హర్దారం దాతారం సర్వసంపదాం లోకాభిరామం శ్రీరామం భూయో భూయో నమామ్యహం. ఓం నారాయణాయ విద్మహే వాసుదేవాయ ధీమహి తన్నో విష్ణు ప్రచోదయాత్ స్వాహా. ఓం మహేశ్వరాయ విద్మహే విష్ణుపత్ని చ ధీమహి తన్నో లక్ష్మీ ప్రచోదయాత్ స్వాహా. ఓం మహాదేవేశ విద్మహే విష్ణుపత్నేశ ధీమహి తన్నో లక్ష్మీ ప్రచోదయాత్ స్వాహా. ఓం దామోదరాయ విద్మహే రుక్మిణీ వల్లభాయ ధీమహి తన్నో రుద్ర ప్రచోదయాత్ స్వాహా. ఓం పద్మధ్వజాయ విద్మహే భస్మహస్తాయ ధీమహి తన్నో నీలా ప్రచోదయాత్ స్వాహా. ఓం గాత్యాయనాయ విద్మహే కన్యాకుమారీ చ ధీమహి తన్నో దుర్గి ప్రచోదయాత్ స్వాహా. ఓం సుదర్శనాయ విద్మహే మహాజ్వాలాయ ధీమహి తన్నో చక్ర ప్రచోదయాత్ స్వాహా. ఓం వాసుదేవాయ విద్మహే అమృతకలశహస్తాయ ధీమహి తన్నో ధన్వంతరి ప్రచోదయాత్ స్వాహా. ఓం వేదమూలాయ విద్మహే వేదశృంగాయ ధీమహి తన్నో రంగ ప్రచోదయాత్ స్వాహా. ఓం తత్పురుషాయ విద్మహే స్వర్ణపక్షాయ ధీమహి తన్నో గరు ప్రచోదయాత్ స్వాహా. ఓం తత్పురుషాయ విద్మహే స్వర్ణపక్షాయ ధీమహి తన్నో గరు ప్రచోదయాత్ స్వాహా. ఓం పద్మధ్వజాయ విద్మహే పద్మహస్తాయ ధీమహి తన్నో నీల ప్రచోదయాత్ స్వాహా. ఓం దామోదరాయ విద్మహే రుక్మిణీ వల్లభాయ ధీమహి తన్నో కృష్ణ ప్రచోదయాత్ స్వాహా. ఓం నిరంజనాయ విద్మహే నిరాభాసాయ ధీమహి తన్నో శ్రీనివాస ప్రచోదయాత్ స్వాహా. ఓం ధనుర్ధారాయ విద్మహే సర్వసిద్ధేశ ధీమహి తన్నో దార ప్రచోదయాత్ స్వాహా. ఓం ధనుర్ధారాయ విద్మహే సర్వశక్తి చ ధీమహి తన్నో దార ప్రచోదయాత్ స్వాహా. ఓం నారాయణాయ విద్మహే వాసుదేవాయ ధీమహి తన్నో విష్ణు ప్రచోదయాత్ స్వాహా. ఓం వాసుదేవాయ విద్మహే అమృతకలశహస్తాయ ధీమహి తన్నో ధన్వంతరి ప్రచోదయాత్ స్వాహా. ఓం వాగీశ్వరాయ విద్మహే హయగ్రీవాయ ధీమహి తన్నో హంస ప్రచోదయాత్ స్వాహా. ఓం ఆంజనేయాయ విద్మహే వాయుపుత్రాయ ధీమహి తన్నో హనుమ ప్రచోదయాత్ స్వాహా. ఓం వాసుదేవాయ విద్మహే అమృత కలశస్థాయ ధీమహి తన్నో ధన్వంతరి ప్రచోదయాత్ స్వాహా. ఓం పద్మధ్వజాయ విద్మహే పద్మహస్తాయ ధీమహి తన్నో నీల ప్రచోదయాత్ స్వాహా. ఓం జగజ్జననీ స విద్మహే జగన్మాతాయ ధీమహి తన్నో లక్ష్మి ప్రచోదయాత్ స్వాహా. ఓం దామోదరాయ విద్మహే రుక్మిణీ వల్లభాయ ధీమహి తన్నో కృష్ణ ప్రచోదయాత్ స్వాహా. ఓం దానిలక్ష్మీ స విద్మహే ఐశ్వర్యలక్ష్మి స ధీమహి తన్నో లక్ష్మి ప్రచోదయాత్ స్వాహా. ఓం వాగీశ్వరాయ విద్మహే ఐకురాయ ధీమహి తన్నో హంస ప్రచోదయాత్ స్వాహా. ఓం వేదమౌళాయ విద్మహే వేదశృంగాయ ధీమహి తన్నో రంగ ప్రచోదయాత్ స్వాహా. ఓం గాత్యాయనాయ విద్మహే కన్యాకుమారీ చ ధీమహి తన్నో దుర్గి ప్రచోదయాత్ స్వాహా. ఓం మహాదేవేశ విద్మహే విష్ణుపత్నేశ ధీమహి తన్నో రాగ ప్రచోదయాత్ స్వాహా. ఓం పద్మధ్వజాయ విద్మహే పద్మహస్తాయ ధీమహి తన్నో నీల ప్రచోదయాత్ స్వాహా. ఓం సుదర్శనాయ విద్మహే సుధాకరాయ ధీమహి తన్నో రంగ ప్రచోదయాత్ స్వాహా. ఓం మహాదేవి చ విద్మహే విష్ణుపత్ని చ ధీమహి తన్నో దుర్గి ప్రచోదయాత్ స్వాహా. ఓం ఆంజనేయాయ విద్మహే వాయుపుత్రాయ ధీమహి తన్నో హనుమ ప్రచోదయాత్ స్వాహా. ఓం వేదమూలాయ విద్మహే వేదశృంగాయ ధీమహి తన్నో రంగ ప్రచోదయాత్ స్వాహా. ఓం గజానాయ విద్మహే గణదాక్షాయ ధీమహి తన్నో దంతి ప్రచోదయాత్ స్వాహా. ఓం తత్పురుషాయ విద్మహే స్వర్ణపక్షాయ ధీమహి తన్నో గరు ప్రచోదయాత్ స్వాహా. ఓం వినాయకాయ విద్మహే
विद्महे दुर्गुंधाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम सुदर्शनायत्मगे मगाज्वालाय धीमहि तन्नो धन्वन्तरि प्रचोदयात् स्वाहा ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयंबकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः. இன்னைக்கு சனிக்கிழமை நாள் இல்லைங்களா? சனிக்கிழமை நாளில் இந்த விசேஷமான இந்த பூநூல் நிகழ்ச்சியும் ஹோமமும் பண்ணியிருக்கோம். மகரம், கும்பம், மீனம், கடகம், சிம்பம் ராசிக்காரர் இருந்தால் நல்ல சனி பகவானை வேண்டிங்க. சனி பகவானுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிடலாம். ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமஹ. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா. வேல்விழிக்கு நெய் போடும்போது ஸ்வாஹா. சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது சனேஸ்வராய நமஹ ஸ்வாஹா. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா. நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். இப்போ சனி பகவானுடைய முக்கியமான மூல மந்திரம். இந்த மந்திரத்தை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நாளை மறுநாள் வந்து இதுதான். ஏன்னா பரிகாரத்துக்கு நம்ம எல்லாம் போகிறோம் இல்லைங்களா? அதனால் ஓம் சன்னோ தேவி ரபீஷ்டயே ஆப்போ பவந்து பீதையே ஹே சையே ரபீஷ்ட பந்துனஹ பிரஜாபதே நக்வதேதா நன்யோ விஸ்வா ஜாதானி பரிதா பபுவா யத்காமஸ்தே ஜுமனஸ்வைகஷாமா பதையே ரயீனாம் இம பிரஸ்தரமாகி சீதாம் கிரோபிஹி பித்ருபி சன்னிதானவ ஸ்வாஹா. இதுதான் உயிருள்ள கும்பாபிஷேகத்துக்கு போனால் கூட மந்திரம். சன்னோ தேவி ரபீஷ்டயே ஆப்போ பவந்து பீதையே சையேர பீஷ்ட பந்துனஹ பிரஜாபதினா இந்திரன். சனி பகவான் இந்திரனை போய் பிடிக்கிறதுக்கு போனாராம். அதுக்கு இந்திரன் சொன்னாராம், யோ 3 உலகத்துக்கும் பணத்தை கொடுக்குற குபேரனால நீ போய் என்ன பிடிக்கிற அப்படி நக்கல் பண்ணி சிரிச்சாராம். சரி நாளைக்கு வர நீ ரெடியாக இருந்தாராம். இந்திரன் என்ன பண்ணார், நைட்டே போயிட்டு ஒரு குளத்தில் இருக்கிற தாமரை தூணுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டார். 100 ஆண்டுகள் தாமரை தூணுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டார் சனி இந்திரன். சனி பகவானுக்கு தெரிஞ்சிருச்சு, அமைதி ஆகிட்டார். 100 ஆண்டுகளுக்கு விட்டு வெளியே வந்து என்ன பெருசாக என்னது பிடிக்கிறேன்னு சொன்னி நீ எங்கேயா பிடிச்ச அப்படின்னு கேட்டால் அப்போ சொன்னாராம், யோ நான் உன்னை பிடிச்சதுனால தான் ஐயா நீ ஒரு 3 லோகத்தையும் ஆட்டி படைக்கிற நீ தாமரை தொண்டு ஒரு மோரிக்குள்ளே போய் தாமரை தண்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்ட. உன் பொண்டாட்டி வந்து பிச்சை இழுத்தா, உன் பிள்ளைங்கள்லாம் வந்து காட்டில் இருக்கிற காயும் பழமும் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. இதுதான் ஐயா நான் அப்படின்னாராம். அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த நிலைமை. சீதை ராமனை விட்டு காட்டுக்கு வனவாசம் போனது. தந்தையே தெய்வமாக நினைச்சது ராமர் தான். சீதாம் கிரோபிஹி சீதை காட்டுக்கு போனது 7.5 நாட்டு சனியில். ராமன் தன் தந்தை தசரத மகாராஜா காலை தொட்டு கும்பிட்றத அவங்க அம்மா விடலை. இதெல்லாம் 7.5 நாட்டு சனியில் நடந்தது. அப்பேற்பட்ட பகவானே நீ எல்லாம் வந்து என்னை வந்து பார்த்தா நான் போய் தாங்குவேனா? என்னை பார்க்க வேண்டாம், உனக்கு வேண்டியான அவிர்பாகங்களை தருகிறேன். வெண்கடுகு ஒருத்தர் போடுங்க. ஆயுசோமம் यो ब्रह्मा ब्रह्मण उज्जहार प्राणै शिरा कृत्तिवासाः पिनाकी ईशानो देवसनायुर्ददातु तस्मै जुहमैषाकृतेन विभ्राजमाना शरीरस्य मध्य द्रोचमानो कर्मरुच्य आगात् समृत्तिपासा नवनृत्य घोरा निहायसेनो कृतमत्तु देवाः ब्रह्मज्योतिर्ब्रह्मपत्नीषु गर्भं यमा तदात् पुरुरूपं जयन्तं सुवर्णरम्भग्रहमर्कमर्च्यं तमाश तर्पयामो घृतेन दाक्षायण्य सर्वयोन्यस्य योन्य सहस्रतो सर्वविषसेनां यक्षाना सर्वयज्ञाः. ओम श्रीर्वर्षस्यमायुष्यमारोग्यमाविदात् शोभामानं महीयते धान्यं धनं पशु बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. மறுபடியும் சொல்லுங்க. ஓம் ஸ்ரீர்வர்ஷஸ்யமாயுஷ்யமாரோக்யமாவிதாத் शोभामानं महीयते धान्यं धनं पशु बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. பூர்ணாவதி சச்சு பூர்ணாவதி பூஜை முடிஞ்சது. இப்போ பூநூல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். திருப்பதியில் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி இந்த முதல்வர்கள் சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் வர்றாங்களே அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நம்ம விபிஎஸ்க்காக செய்ய வச்சுது. இதுதான் விபிஎஸ் கொடுக்குற கௌரவம். கல்விக்கு மட்டும்தான் இந்த இடம். ஓம் ஸ்ரீர்வர்ஷஸ்யமாயுஷ் அச்சத்தை கொடுங்க. ஸ்ரீவர்ஷஸ்யமாயுஷ்யம் ஆரோக்கியமாவிதாத் शोभामानं महीयते धान्यं धनं पशु बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. இப்போ நாங்கள் கொடுக்குற வாக்கு என்னென்னா, இவர் எப்போ கிருஷ்ணகிரி வந்தாலும் என் வீட்டில் தங்கி படிக்கலாம், என் வீட்டு சாப்பிட்டு எங்கள் கூடவே இருந்து என் பிள்ளையா அவரை பார்த்து நான் ஒரு வேற புது எதிராக நாங்கள் தயார் பண்ணி அனுப்புவோம்.
இது ஐயாவுக்கிட்ட நான் கொடுக்குற வாக்கு. ரொம்ப நன்றி நன்றி. இன்னும் இதே மாதிரி இன்னும் 4 பேர் உருவாகுறாங்க, அவங்களே உருவாக்கிருங்க. மகிழ்ச்சிங்க. அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருப்போம். கண்டிப்பாக அனைவரையும் அடுத்த வருஷம் பூநூல் போடுறது நான் இல்லை, நீங்கள் போடுவீங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். நீங்கள் தான் செய்யணும். இதுதான். நீங்கள் எல்லாம் தயாரா? மாதத்தில் ஒரு முறை ஒரு 10 பேர் கிருஷ்ணகிரி வாங்க, இல்லை 2 முறை கிருஷ்ணகிரி வாங்க. கூட்டமாக வரலன்னா நீங்கள் பேசாமல் ட்ரெயின் ஏறி வந்துடுங்க என் வீட்டுக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் வீட்டில் இருந்து படிங்க, நான் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடுங்க. இது என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்கள் டீமில் எல்லாரையும் கேட்டு பாருங்க. சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ்ய வேந்திரிய பிரதிஷ்டதி மங்களம் பிராப்திரஸ்து. ஓம் அஸ்ய ஸ்ரீ ருத்ராட்சாய பிரஸ்ன மகாமந்திரஸ்ய அகோர ருஷிः அனுஷ்டுப் சந்தः சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபோ யோஷாவாதித்யா பரமபுருஷக்ஷேஷருத்ரோ தேவதா நமக் சிவாயேதி பீஜம் சிவதராயேதி சக்திः மகாதேவாயேதி கீலகம். ஓம் சாம்ப சதாசிவ பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோகः. சஞ்சமே மயக்ஷமே பிரியஞ்சமே காமக்ஷமே காமக்ஷமே சௌமனசக்ஷமே பத்ரஞ்சமே ஸ்ரேயக்ஷமே வஷ்யக்ஷமே யசக்ஷமே பகக்ஷமே திரவிணஞ்சமே யந்தாசமே தர்தாசமே க்ஷேமக்ஷமே திருதிக்ஷமே விஸ்வஞ்சமே மகக்ஷமே சம்பிக்ஷமே ஞாத்ரஞ்சமே சூக்ஷமே பிரசூக்ஷமே சீரஞ்சமே லயஞ்ச மருதஞ்சமே மிருதஞ்சமே யக்ஷ்மஞ்சமே நாமயக்ஷமே ஜீவாதுக்ஷமே தீர்க்காயு पंचमे नामित्रंचमे भयंचमे सुगंचमे शयनंचमे जोषाचमे सुदिनंचमे. ओम शांति शांति शांति. ओम सगनाववधू सगनौ पुनक्तु सगवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. ओम पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति जुहोति सर्वं वयं वै पूर्णाहुति सर्वमेवाप्नोति अतो वयं वैः पूर्णाहुति அஷ்யமேவா பிரதிதிஷ்டதி. இப்போ நமக்கு பூஜை முடிஞ்சுது. தயவுசெய்து கொஞ்சம் பேசாமல் இருங்க. இப்போ பூஜை முடிஞ்சது. விபிஎஸ் வேத பாடசாலையின் குருமார்கள் கோயம்புத்தூரில் வந்திருக்கும் ஐயா பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள், சேலத்தில் வந்திருக்கும் டிசி ராஜா அவர்கள், பாண்டிச்சேரியில் வந்திருக்க தனசேகர ஐயா அவர்கள், திருச்சியில் வந்து பால சரவண ஐயா அவர்கள் மற்றும் நம்ம குருமார்கள் ஐயா திருப்பத்தூரில் வந்திருக்கும் பக்தவச்சலம் ஐயா அவர்கள், பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வந்திருக்கும் ராதாகிருஷ்ணா ஐயா அவர்கள், உங்கள் மாவட்டத்தில் இருந்த ஐயா மாடசாமி அவர்கள், இத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடும் உங்களின் அன்போடும் இந்த வேத மந்திரங்கள் தொடரும். அவர்கள் ஆசீர்வாதம் நமக்கு என்ன அனைவருக்கும் வேண்டும். இப்போது இந்த பூநூல் போடும்போது ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் எடுத்து 101 ரூபாய் காணிக்க அங்கே வெத்தலில் வைக்கணும். எல்லாருமே குருதட்சணை வைக்கணும். பூநூல் போட்டால் அனைவரும் குருவிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், அந்த குரு தீட்சை பெற வேண்டும். அப்போ தான் அதுக்கு பலன். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஹர ஹர நம பார்வதி பதையே. இந்த சத்தம் காதில் கேட்டுட்டா உக்காந்துடணும். அப்படியே ஐம்புலன்களையும் அடக்கி எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சத்தம் காதில் விழுந்தா என்ன ஆகணும்? அமைதியாகிடணும். உட்காருங்க. இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் கையில் கொடுத்த பூநூலில் 9 இலை இருக்கும். இருக்குதா? எண்ணி பாருங்க. இந்த 9 இலையில் திருமணம் ஆனவங்க தான் கொடுத்த பூநூலை அப்படியே போடணும். திருமணம் ஆன அன்பர்கள் 9 இலை தரிச்சு கொடுத்த பூநூலை அப்படியே போடணும். முதல்ல பூநூல் கையில் இப்படி பிடிக்காதீங்க. முதல்ல பிடிக்காதீங்க, காலில் போட்டுங்க. காலில் போடுங்க. சப்பன் கால் போட்டு காலில் போடுங்க. பூநூலை அந்த 3 முடிச்சு வெளியில் வரணும். 3 முடிச்சு மேல் பக்கம் வர்ற மாதிரி போடுங்க. டம்ளரில் தீர்த்தம் ரெடியாக இருக்கா? தீர்த்தம் ரெடியாக இருக்குதா? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாம் ரெடியாக பூநூல் காலில் போட்டுங்க. காலில் போடுங்க பூநூலை. இப்போ தீர்த்தம் டம்ளரில் ஒரு தீர்த்தம் எடுத்து அந்த பூநூல் மேலே அந்த 3 முடிச்சு மேலே தீர்த்தம் போடுங்க. டம்ளரில் மாயிலை போட்டுக்கிட்டீங்களா? தண்ணி மாயிலை டம்ளரில் இருக்கா? 3 முறை கையில் போடுங்க. தீர்த்தத்தை இப்படி எடுத்துங்க வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக. ஓம் கேசவாய ஸ்வாஹா
ஓம் மாதவாய ஸ்வாஹா, ஓம் நாராயணாய ஸ்வாஹா. அச்சதை எடுத்துங்க கையில், அச்சதரிசி எடுத்துங்க, 2 கையில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நெத்தியில் குட்டு வச்சுக்கோங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயேத். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மர்ஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. இலையில் போடுங்க. இப்போ மறுபடியும் அச்சதரிசி இடக்கையில் மட்டும் எடுங்க. எடுத்து வலது பக்கம் தொடை மேலே வச்சிங்க. சங்கல்பம். ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ, ஓம் திருமிகாய நமஹ, ஓம் வாமனாய நமஹ, ஓம் ஸ்ரீதிராய நமஹ, ஓம் ரிஷிகேஷாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் நாராயண நமஹ, ஓம் அதோக்ஷஜாய நமஹ, ஓம் நாரசிம்மாய நமஹ, ஓம் அஜிதாய நமஹ, ஓம் ஜனார்தனாய நமஹ, உபேந்திராய நமஹ, ஓம் ஹரயே நமஹ, ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் கோபிஜனவல்லபாய நமோ நமஹ, ஓம் பராய பரமபுருஷாய பரமாத்மனே, ஓம் மமோபாத்த துரிதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர முத்தஸ்ய பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சிவே சோபனே அபியுதய முஹூர்த்தே மகாவிஷ்ணுராஜ்ஞாயே பிரதமபாதே ஜம்பூதீபே பரதவர்ஷே பரதகண்டே மேரு दक्षिण दिग्भागे काशी विश्वनाथ स्वामी देवस्थानेना तेन्काशी नगरेना इंद नदी की पेरु सिट्रार नदी समीपेन माडस्वामी स्थलेन सुगृहेन इत्यादि मध्यभागेन अस्मातां सकुटुम्बानां क्षेम स्थैर्य धैर्य विजय भयायुः आरोग्य ऐश्वर्य अभिवृद्धि सिद्ध्यर्थं विषयेन मम शरीरे समस्त पीडा परिहारार्थं देह आरोग्य सिद्ध्यर्थं ये ग्रहाः शुभैतव स्नानि सुत तेषां नवानाम् अत्यंत शुभलाद्यर्थं श्रौद्ध स्मार्त शुद्ध नैमित्तिक कर्मानुष्ठान योग्यता सिद्ध्यर्थं नूतन यज्ञोपवीत धारणां करिष्ये शुद्ध सौद्ध नित्य नैमित्तिक कर्म 4 कर्म மனிதன் எல்லாத்தையுமே செய்யலாம். தர்மத்தோடு செய். காமம்னா ஆசை, காமம்னா மனைவி. தர்மத்தோடு செய்வது புனிதம். நேர்மையாக செய், உண்மையாக ஒளி, உண்மையை கஷ்டப்படு. இந்த 4த்துக்குமே இந்த பூநூல் தகுதியானது. நீங்கள் வள்ளுவனுக்கு சொல்லக்கூடாத ரகசியம் என்னென்னா, அசைவம் சாப்பிட்டா கூட யார் ஒருவர் நவக்கிரகங்களை அதிகமாக உச்சரிக்கிறாங்களோ அவர்களுக்கு அது பாதிக்காது. இதை பலகீனமாக எடுத்துக்காதீங்க. இது ரகசியம். இது வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது. எது செஞ்சாலும் மறவா செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிங்க. சரிங்களா? யார் ஒருவர் நவக்கிரகங்களை தன் வாயால் உச்சரிக்கிறார்களோ அவர்களை அந்த கிரகங்கள் கூட எந்த தொல்லையும் கொடுக்காது. பூநூல் பாதிக்காது. இடது காதில் இப்போ நம்ம யூரின் போனால் ஒரு பூநூலை எடுத்து இடது காதில் போட்டுக்கணும். ஒன்றுக்கு போனால் இடது காதில் போட்டுக்கணும். சரிங்களா? டாய்லெட் போனால், 2 பாத்ரூம் போனால் வலது காதில் போட்டுக்கணும். குளிக்கும்போது மாலையாக போட்டுக்கணும். திருமணமானவர்கள் புனிதமான தாம்பத்திய வாழ்க்கை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? பூநூல் போடக்கூடாது, கழட்டக்கூடாதுன்றது பேச்சுக்கு இடமில்லை. இந்த 4 நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். பூநூல் போட்டுன்னு டெத்துக்கு போயிட்டு வந்த சூழ்நிலை வந்தால் அந்த பூநூல் மறுபடியும் போடக்கூடாது. குளிச்சுட்டு கழட்டிடணும். வேறு பூநூல் வாங்கி கடவுளை வேண்டி பூஜை ரூமில் அகரபத்தி காமிச்சு நீங்களே போட்டுக்கலாம். டெத்துக்கு போயிட்டு வந்துட்டால் அந்த பூநூல் வேண்டாம், வேற போட்டுங்க. சரிங்களா? இவ்வளோ தான் பூநூலில். இவ்வளோ தான், இந்த 5 தான் பூநூலில் நம்ம கடக்க வேண்டிய முக்கியமானது. இப்போ நம்ம சங்கல்பம் சொல்லி வரோம். இப்போ தென்காசி நகரத்தில் அம்மா சாமியுடைய சன்னிதானத்துக்கு பக்கத்தில் இந்த ஜீவ நதி ஓரத்தில் ஐயாவுடைய இடத்துல நான் இந்த பூநூல் செய்ய போகிறோம் அப்படின்னு பிரமாணம் பண்ணியிருக்கு. இப்போது அந்த பூநூலுக்கு ஜலாபிமந்திரணம், ஜல அபிமந்திரணம், அதுக்கு குடிக்க வைக்கிறது நீர். ஜலம் என்பது உயிர். ஜலம் இல்லாத உயிர்கள் எதுவும் இல்லை. ஓம் மகாபோ இஷ்டாமயோ புவஸ்தான ஊர்ஜே ததாதனா மகேரணாய சக்ஷசே யோவஹா சிவதமோ ரசஸ்தஸ்ய நஜாயதே உஷதீரிவ மாதராஹ தஸ்மாத் அரங்கமாவயோ யக்ஷயாய ஜின்வஹ ஆபோ ஜனயதாச்சனஹ ஜலாபிமந்திரணம் சமர்ப்பயாமி. தீர்த்தம் எடுத்து அந்த முடிச்சு மேலே போடுங்க. போட்டிங்களா? அரிசி சங்கல்பம் முடிஞ்சிருச்சு, இலையில் போட்டுருங்க. சங்கல்பம் முடிஞ்சிருச்சு, இலையில் போட்டுருங்க. இப்போ ஜல அபிமந்திரணம் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த 9 நூலுக்கும் 9 தெய்வங்கள் இருக்குது. இந்த 9 தெய்வத்தை கூப்பிடணும். நாம் ஒரு நூலாக கையில் பிடிச்சிக்கணும். ஒரு நூல் மந்திரம் சொல்ல. ஒரு நூல் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓங்காரம் பிரதம தந்தும் ஆவாஹயாமி. சொல்லுங்க. ஓங்காரம் பிரதம தந்து ஆவாஹயாமி. ஓங்காரம் என்ற பிரணவ மந்திரம் இப்போ முதல் நூலில் இருக்கு. உலக மகா கடவுளில் முதல் தெய்வமாக அந்த முதல் நூலுக்குரிய கடவுள் அவர். 2வது நூல் அக்னிம் த்விதீய தந்தும் ஆவாஹயாமி. 2வது
அக்னிம் த்விதீய தந்துமாவாகயாமி. மூணாவது சர்ப்பம் நாகம் திருத்தீய தந்தும் ஆவாகயாமி. சர்ப்பம் நாகம் திருத்தீய தந்தும் ஆவாகயாமி. நாலாவது நூல் சோமம் சதுர்த்த தந்துமாவாகயாமி. சதுர்த்த தந்துமாவாகயாமி. பித்ரூன் பஞ்சம தந்துமாவாகயாமி. தந்தை, பூர்வீகம், பரம்பரை, நம்மளுடைய ஜெனரேஷன் முழுக்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் கூப்பிடுறது அஞ்சாவது நூல். அதுதான் ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் வேலை செய்யுதுன்னு ஐயா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். பித்ருன் பஞ்சம தந்துமாவாகயாமி. 6வது நூல் பிரஜாபதிம் சஷ்டம தந்துமாவாகயாமி. பிரஜாபதிம் சஷ்டம தந்து ஆவாகயாமி. ஆவாகயாமின்னா கூப்பிடுறது, அவ்வளோதான். பிரஜாபதிம் சஷ்டம தந்து ஆவாகயாமி. 6 நூல் ஆயிருக்கா. இப்போ 7வது நூல் வாயும் சப்தம தந்துமாவாகயாமி. சப்தம தந்துமாவாகயாமி. 8வது சூரிய தேவன் சூரியம் அஷ்டம தந்துமாவாகயாமி. 9வது விஸ்வே தேவான் நவம தந்துமாவாகயாமி. விஸ்வதேவன் என்கிற பரமசிவன் 9வது நூலில் வந்து உட்கார்றார். அப்போ இத்தனை தெய்வங்களை இந்த 9 நூலில் நாம் கூப்பிட்ருக்கோம். ஓம். இப்போது இந்த 9 நூல் போட்டிங்கன்னா எல்லாம் காலில் தான் இருக்கணும். நூல் 3 முடிச்சு மேலே வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ 3 நூல் சேர்ந்த முதல் முடிச்சு மட்டும் கையில் பிடிச்சிங்க. இப்போது அந்த 3 முடிச்சு என்னென்ன? ஒன்று பிரம்மா, ஒன்று விஷ்ணு, ஒன்று சிவன். ஓம் பிரம்ம தெய்வத்வம் ருக்வேதம் பிரதம தோரகே மாவாகயாமி. அப்படின்னா வேதங்களில் 4 வேதம், 3 வேதங்களுடைய சாராம்சம் தான் 4வது வேதம். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். பிரம்ம தெய்வத்வம் ருக்வேதம் பிரதம தந்துமாவாகயாமி. இப்போ முதல் நூல் பிரம்மா, வேதங்களில் சொல்லியிருக்க பிரம்மனுக்கு சொந்தமானது முதல் 3 முடிச்சு. 2வது பிடிச்சிங்க விஷ்ணு தெய்வத்வம் யஜுர்வேதம் த்விதீய தோரகே மாவாகயாமி. சொல்லுங்க. விஷ்ணு தெய்வத்வம் ருக் யஜுர்வேதம் த்விதீய தோரகே ஆவாகயாமி. 3வது நூல் ருத்ர தெய்வத்வம் சாமவேதம் திருத்தீய தோரகே ஆவாகயாமி. ருத்ர தெய்வத்வம் சாமவேதம் திருத்தீய தோரகே மாவாகயாமி. மறுபடியும் முதல் நூல் பிடிச்சிங்க. ஓம் பிரம்மா தேவானாம் பதவிம் கவீம் ருசி விப்ராணாம் மகிஷா மிருகானாம் ஸ்ரோணா குருத்வா நாக பிரதித்திர்வ மத்தேதி சோமஹா பிரம்மானாமிதி பிரம்மனே நமஹ. பிரதம தோரகே பிரம்மணமாவாகயாமி. இப்போ பிரம்மா வந்துட்டார். விஷ்ணு ஓம் விஷ்ணு விஷ்ணம் விது விதி விஷ்ணுரிதி விஷ்ணவே நமஹ. ஓம் விஷ்ணுரிதி விஷ்ணவே நமஹ. இதம் விஷ்ணுர்வி சக்கரமே ஸ்வேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே. த்விதீய விஷ்ணுரிதி விஷ்ணவே நமஹ. த்விதீய தோரகே விஷ்ணுமாவாகயாமி. இப்போ 2வது நூல் மகாவிஷ்ணு. 3வது ருத்ரன். ஓம் கத்ருத்ராய பிரஜேதசே மேதஸ்ய மாயதவ்யசே ஹோதே மசந்தமகம் ருதே கத்ருத்ராய மிதி ருத்ராய நமஹ. திருத்தீய தோரகே ருத்ரமாவாகயாமி. இப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன், 9 நவதேவர்கள், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், இத்தனை தர்மத்தோடு நான் இந்த பூநூலை அணிய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி, இப்போ சாமியை நீங்கள் கூப்பிட்டீங்க, சாமி வந்துட்டார். வந்தவர் இப்படி உள்ள ஐயா வந்து கேட்லேருந்து வாங்க வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். நம்ம விருந்தாளி எப்படி கூப்பிடுறோம்? அப்படி கடவுளை நம்ம 16 சோடசோபசாரம். சோடசோபசாரம் என்றால் 16 விதமான கௌரவம் கொடுத்து கடவுளை கூப்பிடுறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. 3 நூலையும் கையில் பிடிச்சிங்க. 3 நூலையும் கையில் பிடிச்சிங்க. தியாயாமி ஆவாகயாமி பாத்யம் சமர்ப்பயாமி ஆர்க்யம் சமர்ப்பயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி யக்ஞோபவீதம் சமர்ப்பயாமி கந்தம் சமர்ப்பயாமி
புஷ்பாணி சமர்ப்பயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி தூபமாக்ராபயாமி நைவேத்யம் சமர்ப்பயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி ஆத்ம பிரதக்ஷணம் சமர்ப்பயாமி. இந்த 16 சோடசோபச்சாரத்தை முடிச்சு இப்போ நமக்கு நாமளே 3 முறை சுற்றிக்கிறோம்ல, அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு மனசில் இங்கே கையை வச்சுக்கிட்டு ஆத்ம பிரதக்ஷணான் சமர்ப்பயாமி. ஓம் பிரணவாத்யாவாயுத தேவதாபியோ நமஹ. ஓம் மங்களம் பிராப்திரஸ்து. இப்போ பூநூலுக்கு சூரிய பகவானுடைய சக்தி கிடைக்கணும். இப்போ சூரிய பகவான் பூநூல் எப்படி பிடிக்கணும்? 4 விரல் கீழே, மேலே 4 விரலில் பூநூல் நேராக 90 டிகிரி பேலன்ஸ் பண்ணக்கூடாது, கிராஸ் ஆகக்கூடாது. நேராக உங்கள் தண்ணி டம்ளர் மேலே கீழே கை இருக்கணும், இந்த கை மேலே இருக்கணும். ஃபோட்டோவாக எடுங்க, வீடியோ வந்தால் 2 மினிட் எடுங்க. இங்கே பாருங்க, ஒரே டைரக்ஷனில் கிடையாது, கீழேருந்து எடுங்க, மேலேருந்து எடுங்க, கிராஸ் எடுங்க. கிராஸாக இருக்கக்கூடாது. இடது கை கீழே, வலது கை மேலே. வச்சிங்களா? இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனுடைய சக்தியை பூநூலுக்கு கிடைக்குது. இப்போ சூரியனை பாருங்கள். ஓம், எல்லாருமே சூரியனை பாருங்க. ஓம் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. சூரியனை பார்க்குற மாதிரி நினைச்சிங்க மனசில். ஓம் உத்தன்னத்யமித்ரமஹா ஆரோகன் உத்தராம் திவம் ருத்ரோகம் மமா சூரிய ஹரிநாமம் ச நாசயா சுகேஷு மே ஹரிமானம் ரோபனாகாசு தத்மசி அதோ ஹரித்ரவேஷு மே ஹரிமானம் நிதத்மசி உதகாதய மாதித்யோ விஸ்வேன சகசா சகா விஸ்வேன சூரியம் தர்ஷயாமி. இப்போ சூரிய பகவானை கூப்பிட்டு அந்த சூரிய ஒளி சக்தியை இந்த பூநூலுக்கு கேட்டு வாங்கியிருக்கீங்க. சரிங்களா? அடுத்தது ஓம் யக்னோபவீத சூர்யாய தர்ஷயாமி. இப்போ சூரிய பகவானுக்கு யக்னோபவீதத்தை தர்ஷனம் பண்ணிட்டீங்க. இப்போ சங்கல்பம். ஓம் ஏவங்குண விசேஷேனா விசிஷ்டாயாம் சுபதிதௌ அத ஸ்ரௌத்த ஸ்மார்த்த நித்திய நைமித்திக கர்மானுஷ்டான யோக்யதா சித்தியர்த்தம் நூதன யக்னோபவீததாரணம் கரிஷ்யே. ஸ்ரௌத்த ஸ்மார்த்த நித்திய நைமித்திக அன்றாட செய்யக்கூடிய செயல்கள் சரியாக செய்கிறோம், புனிதமாக செய்கிறோம், நேர்மையான வழியில் நடக்கிறோம், என்னுடைய தர்மத்தை நான் கடைப்பிடிக்கிறேன். இந்த 4த்துக்கும் இது உகந்தது தான். இதுதான் இந்த மந்திரத்தின் பொருள். அடுத்தது அஸ்ய யக்னோ. இதுக்கு ஒரு ரிஷிகள் இருக்கார்ல, முனிவர்கள். எந்த முனிவருடைய பேருனா அஸ்ய யக்னோபவீதமிசி மந்திரஸ்யா பரமேஷ்டி சந்தா பரபிரம்மா பரமேஸ்வரி சந்தா திருஷ்டு சந்தா ஸ்ரீ பரமேஸ்வர பரமார்த்த சித்தியர்த்தம் அத யக்னோபவீததாரணம் கரிஷ்யே. இப்போ எல்லா கடவுளையும் கூப்பிட்டோம், பூநூல் நம்ம போடுறதுக்கு தயாராகிட்டோம். இப்போ யக்னோபவீதத்துக்கு யக்னோபவீதம் பரம். இப்போ சொல்லுங்க, யக்னோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேர் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யமக்ரம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யக்னோபவீதம் பலமஸ்து தேவஹா. காலில் போட்டுங்க, பூநூலை காலில் போடுங்க, காலில் போட்டுங்க. காலில் போட்டுக்கின்னு 3 முடிச்சுக்கத்தை ஒன்று பிரிக்கணும். யக்னோபவீதம் பரமம் பவித்ரம் ஆயுஷமிக்ரம் பலம ஆயுஷமிக்ரம் பிரதிமிஞ்ச சுப்ரம் யக்னோபவீதம் பலமஸ்து தேஜஹா. இப்போ தீர்த்தம் கொஞ்சம் சொட்டு போட்டு 3 பிரிச்சிங்க. பூநூலை 3 பிரிச்சு வச்சுட்டு சந்தனம் வச்சுட்டு முதல் 3 பூநூல் மட்டும் போடுங்க. முதல் 3 பூநூல் மட்டும் கழுத்தில் போட்டுங்க. இட கைந்து வலது கை போடுங்க. யக்னோபவீதம் பரமம் பவித்ரம் ஆயுஷ்யமுக்ரம் பிரதிமஞ்ச சுப்ரம் யக்னோபவீதம் பலமஸ்து தேஜஹா யக்னோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேர் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யமக்ரம் பிரதிமஞ்ச சுப்ரம் யக்னோபவீதம் பலமஸ்து தேஜஹா. இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் வலது பக்கம் போட்டுக்கிட்டீங்களா? இப்போ முதல் 3 பூநூல் சேர்ந்த பிரம்மாவுடைய நூல் போட்டிருக்கீங்க. இந்த முதல் 3 நூல் எல்லோருக்கும் தகுதியானது. 2வது பூநூல் திருமணம் ஆனவர்களுக்காக மட்டும். அவங்க மட்டும் திருமணம் ஆனவங்க மட்டும்தான் 2வது முடிச்சு நூலை எடுத்து கழுத்தில் போடணும். நம்ம மந்திர பிராப்திக்கு பிறகு தான் போடணும்.
ஓம் இப்போ பிடிச்சிங்க நூலை கையில் பிடிச்சிங்க. ஓம் யக்னோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே சகஜம் புரஸ்தாத் ஆயுஷமக்ரம் பிரதிமஞ்ச சுப்ரம் யக்னோபவீதம் பலமஸ்து தேஜா ஏவம் குண விசேஷேனா விசிஷ்டாயாம் சுபதிதௌ த்விதீய யக்னோபவீத தாரணம் கரிஷ்யே ஸ்ரௌத்த ஸ்மார்த்த நித்திய நைமிஷ்டிக கர்மானுஷ்டான யோகியதா சித்தித்தம் தித்தீய சங்கல்பம் கரிஷ்யே மத்தியஸ்தேன யக்னோபவீதம் கரிஷ்யே. திருமணமானவர்கள் மட்டும் 2வது நூல் கழுத்தில் போட்டுக்கலாம். அத்த திருத்தீய யக்னோபவீதாரணம் கரிஷ்யே. திருத்தீய யக்னோபவீதன்றது என்னங்கன்னா, இப்போ நம்ம பூஜைக்கு போகிறோம், துண்டு இல்லாமல் வேள்வி செய்யக்கூடாது. இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுங்க. வெளியாளுங்களுக்கு சொல்லக்கூடாது, வெளியாளுங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த துண்டு போட்டால் எனக்கு மனைவியே இல்லைன்னு பொருள். புரிஞ்சுங்க வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை. இதே துண்டை இடது பக்கம் போட்டால் எனக்கு மனைவி இருக்குது, நான் அனைத்து தெய்வ காரியங்களும் செய்வதற்கு தகுதியானவன். தப்பி தவறி தெரியாமல் இந்த துண்டு இல்லைன்னால் கூட அதை சரிப்படுத்தக்கூடிய பூநூல் தான். அதுக்காக தான் 3வது பூநூல் போடுறது. உத்தரீயம். உத்தரீயம் என்றால் மேலே போடுற துண்டு. வேள்வி நடத்தும் போது ஷெட்டு போடக்கூடாது, உத்தரீயம் போடணும். உத்தரீயத்தை இடது பக்கம் போடலாம், இல்லை இப்போ சென்டராக போடலாம். நான் எல்லாத்துக்கும் தகுதியானவன். அதுக்காக 3வது பூநூல். என்னுடைய கடவுளின் வழி தர்ம சாஸ்திரங்களை நான் நேர்மையாக செயல்படுத்துவேன். இடது பக்கம் துண்டு போட்டால் மனைவி இருக்குது, வலது பக்கம் துண்டு போட்டால் மனைவி இல்லை. 2 பக்கம் போட்டாலும் அனைத்தும் போடலாம். பூநூல் போடுறது 3வது. தப்பி தவறி தெரியாமல் துண்டு இல்லைன்னாலும் இந்த பூநூல் அதுக்கு சரியான பரிகாரமாக முடியும். யக்னோபவீதம் போடும்போது புரோகிதர் என்ன பண்ணுவோம்னா, டவல் இப்படி போட்டு நக்ரோதன சமாசிரம்ன லோபோனாம் சுபாமதிம் பவந்திம் கிருத புண்ணியானாம் ஸ்ரீ சுத்தம் ஜபேசதன் பேர். கடவுள் பிரம்மஜானத்தை கொடுக்குறவர் இந்த இதயத்துக்குள்ளே ஒரு நெல் முனை அளவுக்கு உள்ளே இருக்குமா அந்த பிராணன், அந்த ஆத்மா. அது காற்றுல இப்படி டவுல் அழகாக பறக்கணும். இப்படி யக்னோபவீதம் பண்ணும்போது இந்த மார்பு அறக்குறைய வெளியில் தெரியணும். அதுக்காக தான் இடது பக்கம் மார்பு தெரிகிற மாதிரி, இடது பக்கம் மார்பு மறைக்கிற மாதிரி உத்தரீயம். எப்பயுமே உத்தரீயம்னு சொல்லி பழகிங்க, வார்த்தைகளை பழகிடணும். தண்ணின்னு சொல்லாதீங்க, ஜலம்னு சொல்லுங்கள். புரோகிதம் பண்ணுறவங்க ஜலம். உத்தரீயம். பவித்ரம். பவித்ரம். பவித்ரம் என்றால் புனிதம். இப்போ நம்ம இடி மின்னல் விழும்போது, கிராணங்கள் பிடிக்கும்போது நம்ம சாப்பாட்டில் இது போட்டு வைப்போம். எதுக்குன்னா அந்த விஷத்தன்மையை கூட எடுக்கிற சக்தி இந்த பவித்திரத்துக்கு இருக்குது. அப்போ நான் தூய்மை இருக்குன்னு பொருள். அதுக்கு தான் இந்த பவித்திரம் போட்டுக்கிட்டு நம்ம எந்த வேலையும் செய்யணும். சரிங்களா? இப்போ துண்டுடைய மகிமை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்காக 3வது புனூல். அனைத்து தர்மங்களையும் நான் கடைப்பிடிப்பேன். கல்யாணம் ஆகாதவங்க போடாதீங்க, கல்யாணம் ஆனவங்க 3வது புனூல் போடுங்க. யக்னோபவீதம் பரமம் பவித்ரம் ஆயுஷ்யமுக்ரம் பிரதிமஞ்ச சுப்ரம் யக்னோபவீதம் பலமஸ்து தேஜா. இப்போ முழுமையாக இந்த பூநூலுக்கு அத்தனை கடவுளையும் நவதந்து தேவம் 9 கடவுளை கூப்பிட்டோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன். 5ஆம் இடம் பித்ருஸ்தானத்தை கூப்பிட்டோம். வாயு தேவனை கூப்பிட்டுருக்கோம். பிரஜாபதி. இத்தனையும் கூப்பிட்டு நம்ம பூநூல் போட்டாச்சு. இப்போ நாம் அதுக்கு சங்கல்பம் எடுத்துக்கணும். தீர்த்தம் எடுத்து 3 முறை குடிங்க. ஓம் கேசவாய ஸ்வாஹா, ஓம் மாதவாய ஸ்வாஹா, ஓம் நாராயணாய ஸ்வாஹா. ஏதாவத்தின பர்வந்தம் அத ஆதித்யானாமிதி பூர்வோக்த ஏவம் குண விசேஷேனா விசிஷ்டாயாம் சுபதிதௌ ஜீர்ண யக்னோபவீத விசர்ஜனம் கரிஷ்யே. இப்போ பழைய நூல் இருக்கிறவங்க கழட்டுறதுக்கு மந்திரம். பழைய நூலை கையில் பிடிச்சிங்க, அந்த முடிச்ச கையில் பிடிச்சிங்க. உபவீதம் சின்ன தந்தும் ஜீர்ணம் ஆயுஷ்யபூஷணம் யக்னோபவீதம் விசர்ஜனம் கரிஷ்யே. பூநூல் கழட்டிருங்க. உபவீதம் சின்ன தந்தும் ஜீர்ணம் கஷ்மலபூஷிதம் விசர்ஜனம் யக்னோபவீதம் கரிஷ்யே. இப்போ பூநூலை பழசு கழட்டிட்டீங்க. தண்ணியில் இப்படி தொட்டு 2 கண்ணுக்கு வச்சுங்க. 2 கண்ணுக்கு தொட்டுங்க. 2 கண்ணுக்கு தொட்டுங்க. அத யக்னோபவீதம் ஜீர்ணவந்தம். இப்போ நம்மளுக்கு பழைய நூலுடைய பவர் முடிஞ்சிருச்சு. இப்போ புது நூல் போட்டோம், அதை கழட்டிட்டோம். அது காலில் மெரிக்கக்கூடாது, தண்ணியில் விடணும் அல்லது செடி மேலே போடணும். கால் படுற இடத்துல அது போடக்கூடாது அந்த பூநூலை. சரிங்களா?
இப்போ நாம் எல்லா கடவுளுக்கும் நன்றி சொன்னால் பூநூல் வேலை முடிஞ்சு போச்சு. ஓம் ஸ்ரீ யக்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. ஓம் சமுத்திர கச்ச ஸ்வாஹா. கடல் தேவருக்கு நன்றி சொல்லணும். சமுத்திர கச்ச ஸ்வாஹா. அந்தரிக்ஷம் கச்ச ஸ்வாஹா. தேவான்சி தக்ஷ ஸ்வாஹா. கர்ப்பண்யாய ஸ்வாஹா. பிருத்வினே ஸ்வாஹா. முக்கோட்டி தேவதாய ஸ்வாஹா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் தத் சத் பிரம்மனே நமஹ. சத் பிரம்மனே நமஹ. பூநூல் விலை முடிஞ்சது. இப்போ இந்த பழைய பூநூலெல்லாம் ஒன்றா வாங்கி நதியில் விடுங்க, இல்லை ஒரு செடி மேலே போடுங்க, புனிதமான இடத்துல போடுங்க. இப்போது நீங்கள் வெத்தலை பார்க்க அந்த குருதட்சணை கொண்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனந்த் சாமி முன்னாடி வாங்க, ஐயா முன்னாடி நில்லுங்க. சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சதமானம் பவதி. என்ன பண்ணுறீங்க? வாங்க. சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியாயுஷ்யவேந்திரியே பிரதிஷ்டதி. ஸ்ரீர்வர்ஷஸ்யமாயுஷ்யமாரோக்யமாவிதா शोभामानं महीयते. धान्यं धनं वसुबहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. श्रीर्वर्षस्यमायुष्यमारोग्यमाविदा शोभामानं महीयते. धान्यं धनं वसुबहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. शतमानं भवति शतायुः पुरुषशतेन्द्रियः आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. शतमानं भवति शतायुः पुरुषशतेन्द्रियः आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. पुत्रपौत्रधनं धान्यं हस्ते स्वजादिगोरतं प्रजानां भवसि माता आयुष्मन्तं करोतु माम्. पुत्रपौत्रधनं धान्यं हस्ते स्वजादिगोरतं प्रजानां भवसि माता आयुष्मन्तं करोतु माम्. श्रीर्वर्षस्यमायुष्यमारोग्यमाविदात् शोभामानं महीयते. धान्यं धनं वसुबहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. शतमानं भवति शतायुः पुरुषशतेन्द्रियः आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. धनमग्निर्धनं वायुर्धनं सूर्यो धनं वसुः धनमिन्द्रो बृहस्पतिर्वरुणं धनमश्नुते. वैनदेव सोमं बिभतु रुद्रः सोमं धनस्य सोमिनी मह्यं ददातु सोमिनी प्रचोदयात्. ॐ हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममावह. तां महावह जातवेदो लक्ष्मीमनवकामिनीं यशां हिरण्यं विन्देयं कामच्वं पुरुषानहम्. ॐ अश्वपूर्वां रथमध्यामस्तिनादप्रबोधिनीं श्रियं देवीमुबह्वहे श्रीर्मार्देवीर्जूषताम्. कां सुस्मितां हिरण्यप्राकाराम् आर्द्रां ज्वलन्तीं तृप्तां दर्भयन्तीं पद्मे सितां पद्मवर्णां द्वामिहो बह्वये श्रियम्. आदित्यवर्णे तपसोति जातो वनस्पतिस्तव वृक्षोदबिल्वः दस्यबलानि तपसानुदन्तु मायान्द्राक्षबाह्या लक्ष्मीर्. आदित्यवर्णे तपसोति जातो वनस्पतिस्तव वृक्षोदबिल्वः दस्यबलानि तपसानुदन्तु मायान्द्राक्षबाह्या लक्ष्मीर्. उपैतु मां देवसः कीर्तिक्षमणिना सह प्रादुर्भूतोऽस्मिन् राष्ट्रेऽस्मिन् कीर्तिमृत्युं ददातु मे. उपैतु मां देवसः कीर्तिक्षमणिना सह प्रादुर्भूतोऽस्मिन् राष्ट्रेऽस्मिन् कीर्तिमृत्युं ददातु मे. आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. पुत्रपौत्रधनं धान्यमस्ते स्वजातिगौरतं प्रजानां भवसि माता आयुष्मन्तं करोतु माम्. ऋणरोगादिदारित्यभावाक्षतामृद्यव भयशोकमनस्तावनच्छन्तु मम सर्वदा.
सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके देवी गौरी नारायणि नमोऽस्तुते शीर्वशस्यमायुष्यमारोग्यमाविदात् शोभामानं मयेदे धान्यं धनं वसुभगपुत्रलाभं सततं मच्चरं दीर्घमायुः पुत्रपौत्रधनं धान्यमस्ते स्वजातिगोरथं प्रजानां भवसि माता ऐश्वन्तं करोतु मां ऋणरोगादिदारित्यभावाक्षदमृद्यो भयशोकमनस्तापनच्छन्तु मम सर्वदा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके देवी. வேதகுரு ஸ்ரீதர்ஜி அவர்கள் மேடைக்கு வரவும், தென் மாவட்ட திருவள்ளுவர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொருளாளர் மருமன் கஜேந்திரன் அவர்கள் மேடைக்கு வரவும், தென் மாவட்ட திருவள்ளுவர் இளைஞரணி தலைவர் ரெங்கத்துறை அவர்கள் மேடைக்கு வரவும், செயலாளர் மாதவன் அவர்கள் மேடைக்கு வரவும், ஸ்ரீதர் அவர்கள் மேடைக்கு வரவும், முன்னாள் தலைவர் VS முத்துராஜ் அவர்கள் மேடைக்கு வரவும், பேரவை செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் மேடைக்கு வரவும், பேரவை நிர்வாகி முருகேசன் அவர்கள் மேடைக்கு வரவும், இருக்கின்ற நம் சமூக மக்கள் அனைவரும் மேடைக்கு வரவும். இப்போது 95 பேருக்கு நீங்கள் படித்த மார்க் ஷீட் வந்திருக்கு. அந்த மார்க் ஷீட்டை வாசிக்கிறோம். இன்னும் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ் ஆரம்பமாகிவிடும். அன்பு சொந்தங்களே, அவ்வளோ மேடைக்கு வந்து உட்காருங்க. வேதம் பாடம் படித்து கொண்டு இருக்கின்ற மாணவர்கள் உடனடியாக வந்து அமர்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அவர் ஒரு பாடம் எடுக்க இருக்கார், முக்கியமான பாடம். அந்த பாடம் ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே அனைவரும் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குரு இருந்தாலும் அரசு கல்வி என்று ஒன்று வச்சுருக்காங்க. அது திருச்செந்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது. அதில் இந்த பாளையங்கோட்டை பகுதியை சார்ந்த 2 நம் சமூகத்தினர் அதில் தேர்ச்சி பெற்று முதல்நிலை தேர்ச்சி பெற்றிருக்காரு. அவரையும் நம்ம கௌரவப்படுத்தி இருக்கிறோம். நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. டெய்லி ஒரு மருத்துவம் சொல்கிறேன். அண்ணனுக்காக நம்ம ஒரு நினைவாக நம்ம அந்த ஃபோட்டோ வச்சுருக்கோம். அது போக டிவிகே ட்ரஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து 4 வருஷமாக தளம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தளம் சில நேரம் தொய்வடைந்து விடும். ஆனால் கேள்வியே ஆள் இருக்காது. அப்போ எங்கள் அத்தான் மறைந்த கலைஞர் அவர்கள் கேள்வியும் நானே பதிலும் நான் கேள்வியை போடுவார். போட்டு 1 மணி நேரம் கழிச்சு அதுக்கு பதிலும் சொல்லுவார். அப்படியாப்பட்ட தியாக செம்மல் மருத்துவரை அண்ணெல்லாம் மறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்காக 1 நிமிடம் மௌனம் அஞ்சலி செலுத்துக்கிறோம். முரளின்னு ஒரு பையன் வந்திருந்தார். அவருடைய கூட ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து சொன்ன விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஐயா, நீங்கள் தான் என் தங்கச்சிக்கு மருந்து கொடுத்தீங்க, குழந்தை இல்லாமல் இருந்தது, அவளுக்கு குழந்தை இப்போ கிடச்சிடுது, எனக்கும் என் பிள்ளைக்கு அதே மாதிரி மருந்து தேவைப்படுதுன்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நான் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையா, நீ தானே சொல்லியாண்டி, உங்கள் பேர் தான் சொன்னாங்க. நாங்கள் அப்படி மருந்து கொடுத்து சும்மாக்குறேன். சரி, அப்பொழுது இந்த உங்களுக்கெல்லாம் வேத பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு மூல காரணம் நமது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் என்றே நான் நினைக்கின்றேன். அங்கே வச்சு திடீர்னு ஐயாவை பார்க்குறேன். பஞ்சாங்க வெளியெடுக்க என்ன தலைமை போட்டார். வேறு நான் என் கூட ஒரு 4-5 ஐயாலாம் வந்தாங்க. நாங்கள்லாம் போனோம். அப்போ அவர்கிட்ட நான் சொன்ன வார்த்தை, தென் மாவட்டத்தில் உள்ளவங்கலாம் இப்போ ஜோசியத்தில் கெட்டிக்காரங்களாகிட்டாங்க. DA MA இப்போ மாதம்லாம் எம்பிஎல் முடிச்சிட்டான். நான் PhD பண்ணியிருக்கேன். வேத மந்திரம் சொல்லிக் கொடுக்கணுன்னு அன்றைக்கி அவர் உறுதியேற்றார். நான் அவர் சொன்ன வார்த்தையை அப்படி சொல்கிறேன். இதுக்கு 2 வருஷம் உள்ள ட்ரெஸ்ஸில் தான் என்ன ஆசிரியர் ஆக்குனிய நீங்கள் சொல்லிக் கொடுக்க சொன்னீங்க. நான் வடக்க சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இப்போ தெற்கையும் சொல்லித்தாருன்னு சொல்லி நமக்கு சிறப்பாக பண்ணார். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளை பூநூலும் போட வச்சிட்டார். எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் இஷ்டம் கொஞ்சம் கம்மி தான், அவருக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் படிக்கட்டுமே, இந்த பையங்களாம் படித்து வரட்டுமே, என்ன கட்டாயம் போட்டுட்டேன். நானும் கட்டுப்பட்டேன், போட்டேன். அவரை நமது தென் மாவட்ட திருவள்ளுவர் முன்னேற்ற சங்கம் ப்ளஸ் திருவள்ளுவர் கல்வி சார்பாக நமது மருமகன் கஜேந்திரன் அவர்களும் இளைஞரணி தலைவர் ரெங்கத்துறை அவர்களும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். முன்னாள் இளைஞரணி தலைவர் முத்துராஜ் அவர்கள் வந்து கௌரவப்படுத்துவார். முன்னாள் இளைஞரணி தலைவர் அவர்களும் நமது தென் மாவட்ட பொருளாளர் அவர்களும் சேர்ந்து, ட்ரஸ்டினுடைய செயலாளர் செல்வ கணேஷ் அவர்களும் சேர்ந்து அவரை கௌரவப்படுத்துவார்கள். ஜோராக கை தட்டணும். இங்கே அங்கே பாருங்க, பார்க்கலாம். அவசர நிமித்தமாக நமது பொருளாளர் அவர்கள் வெளியூர் செல்ல இருப்பதால் அவர்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம். பேரவை தலைவர் முத்துராஜ் அவர்களை கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். மேடைக்கு வரும்.
பேரவையினுடைய செயலாளர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கிறிஸ்தனுடைய அமைப்பு செயலாளர், அந்த பேரவையினுடைய பொருளாளர், நிர்வாகி முருகேசன் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த நிகழ்ச்சி நடந்தது. மாமாவுடைய தலைமையில் இந்த பூணூல் நிகழ்ச்சி ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்ட ஒரு செயல் இது. 10 வருஷத்துக்கு முன்னாடி தென் மாவட்டத்திலிருந்து முத்துராஜப்பாவுடைய தலைமையில் முருகேசத்தான், நாங்கள் இன்னும் சில நிர்வாகிகள் இதை ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டு இதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் முயற்சி பண்ண விஷயம் இது. இந்த 10 வருஷம் கழித்து ஸ்ரீதர் அண்ணனை வந்து எனக்கு இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். எங்களோட பேரவையோட எங்களோட இருந்து வழி நடத்தி எங்களோட இணைஞ்சி அவர் பயணம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி மாடசாமி மாமாவுடைய தலைமையில் நம்மளுடைய சமுதாயத்தில் இத்தனை பேர் பூணூல் அனுபவிச்சிருக்கோம். அது ரொம்ப பெருமையான விஷயம். நம்மளுடைய தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுடைய வள்ளுவர்கள் எல்லாரும் இதை சிறப்பாக செஞ்சு நமக்குன்னு ஒரு பேர், நமக்குன்னு ஒரு நிலையை நம்ம நிர்ணயிக்கணும். இந்த திருவள்ளுவர் கல்வியியல் ட்ரஸ்ட் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி வருடம் சிறப்பாக நடைபெறும் என்பதையும், மாமாவுக்கு எப்பவும் உறுதுணையாக எல்லா சமுதாயத்திற்காக நம்ம இருப்போம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாமாவுக்கு தனிப்பட்ட முறையிலையும் பேரவையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாமெல்லாம் இப்போ வேதம் படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வேதம் நீங்களாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்து மக்கள் நிறைய இப்போ கிட்ட ஒரு 3-4 மாதம் இருக்க முடியுங்க பஞ்சாவளி எடுத்து போகிறேன். அதற்கு முன்னாலே நம்ம சமுதாயத்தை சார்ந்த இருவர் திருச்செந்தூர் அரசு வேத பயிற்சியாளர் பள்ளியில் பயிற்சி பெற்று முதல் பரிசு பெற்ற 2 வள்ளுவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை மேடைக்கு அழைத்து இந்த ட்ரஸ்ட் சார்பாக அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். தயவு செய்து மேடைக்கு வரவும். இன்னொரு நண்பர் சூரிய கணேஷ், சுரண்டை சூரிய கணேஷ், 2 பேருக்கும் உங்களுக்கு பணி இனிமேல்லாம் காத்திருக்கு. நான் எப்படி 1995 டிஏ படித்த உடனே 400 பேருக்கு நீ படிக்க வச்சனோ, அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் நீ எல்லாரையுமே வேதம் படிக்க வைக்கணும். உங்களை வாழ்த்தி எங்களுடைய செயலாளர் அவர்கள் இந்த பொன்னாடை பொறுத்துவார்கள். நமது பொருளாளர் அவர்கள் இந்த பொன்னாடை பொறுத்துவார். இளமணி ராமச்சந்திரன் அவர்கள் மேடைக்கு வரும். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த டிவிகே ட்ரஸ்ட் எங்களுக்கு மரியாதை கௌரவப்படுத்துறதுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். பாடசாலையில் படித்ததில் ஒரே ஒரு மந்திரம் அதை சொல்லணுன்னு அந்த பெரிய ஆட்கள்லாம் ஆசைப்படுறாங்க. சொல்லுதான், சிவா திருச்சிட்டம்பலம் தன்னாடுடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவர்க்கம் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மணியானே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பஜஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தகே நமோ நமः. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தகே. மக்யம் வேதா பிரக்யாம் பிரியட்ச ஸ்வாஹாம் சிவதனீய வரிஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகமலகஸ்தம் பூஷிதம் மோதகேனாம் அருணகுஷ்பமாலா பேளலம்போத்ரம் தம் மம கிருதி நிவாசம் ஸ்ரீ கணேசன் மமாபி. அடுத்தபடியாக நம்மளுடைய நண்பர் சூர்யா அவர்கள் ஒரு சில மந்திரத்தை சொல்லுவார். சிவா திருச்சிட்டம்பலம் நம பார்வதீம் பதையே கரர மகாதேவா, தென்னாடு ஒடிய சிவனே போற்றி, நாட்டு வரக்கும் இரவாய் போற்றி. ரொம்ப நன்றியா. நமது ராமச்சந்திரன் மர்மன் அவர்களை ட்ரஸ்ட் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறார் செயலாளர் சார். கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர். நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வள்ளுவர் இனத்தில் எந்த இனத்திலுமே செய்யாத ஒன்றுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர். ஜாதி சங்கம் அதிகாரிகளை வைத்து தேர்தல் நடத்தி வாக்கு சீட்டு போலீஸ் பாதுகாப்போட எலெக்ஷன் நடத்துகிற ஒரே மாவட்டம் கிருஷ்ணகிரி மட்டும்தான். அப்படி தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் திரு ஜெகநாத் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவராக. எங்களுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா 50 வயசுக்குள்ளே இருக்கணும், அவங்க ஒரு யூத்தாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 50 வயசுக்குட்பட்டவங்களை தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறது. அப்படி மக்களால் வாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர். அவர் பேர் வந்து ஜெகநாத். எங்களுடைய பொருளாளர் இவர் பேர் ஸ்ரீதர். இவர் வந்து பொருளாளர். இதுக்கு முன்ன எலெக்ஷனில் துணைத் தலைவராக அதிகமான வாக்கில் ஜெயித்தவர். 2வது முறை இப்போ பொருளாளராக நாமினேஷன் போட்டு ஜெயிச்சிட்டார். 2வது முறை
துணைத் தலைவர் திரு ஒசூர் மணிகண்டன். துணைத் தலைவர் திரு ஒசூர் மணிகண்டன் வாங்க. ஒசூர் மணிகண்டன் வாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் பெருமையாக சொல்கிறீங்க, அது ஒரு ஆணவம் இல்லை, ஆணவமாக கூட நினச்சிக்கோங்க. எங்கள் மாவட்டம் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. இப்போ இவர் நல்ல இந்த 2 தம்பிங்க வேதம் படித்தாங்க, அவங்க முறைப்படி படிச்சிருக்காங்க. எனக்கு குருவே கிடையாது. நான் ஜோதிடம் எப்படி பார்க்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எழுதின பஞ்சாங்கம் தமிழ்நாட்டில் இல்லை மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு. ஐயா அவருடைய திறமை இந்த பஞ்சாங்கத்தை எல்லாரும் வாங்கினா தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பான திறமை மிக்கவர், நம்ம எல்லாம் பாராட்டுறோம். அதனால தான் நான் அவரை தேர்ந்தெடுத்தேன். இதனால் இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று எனக்கு மனப்பட்டது. நான் எத்தனையோ பேர் பேசுகிறாங்க, வேதம் சொல்லித்தாரோம்னா அந்த நம்பர் பர்ஸ்லாம் இருக்குது. ஆனாலும் எனக்கு இவர் சிறந்த ஆள்னு முடிவு பண்ணேன். அதில் நம்ம ட்ரஸ்ட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்கள் எல்லாருமே வெற்றி பெற்றீங்க. வேத பாடசாலையில் ஒரு 7 முக்கியஸ்தர்களை கௌரவப்படுத்தின உடனே பத்மா சங்கர், மு மாறன், மணிமாறன், ஆவண அரவிந்த், இப்படி ஒரு 5 பேர் ரெடியாக இருங்க. ஒரு 5 பேருக்கு கொடுத்துட்டு கிளாஸ் எடுக்க விடுவோம். கிளாஸ் எடுத்துகிட்டு மற்ற வெளியே வச்சு கொடுத்துருவோம். ஏன்னா நிகழ்ச்சி இங்கே இதில் நம்ம போன தடவை படித்த 105 பேருக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. 105 பேர் கொடுக்கக்குள்ள 1 மணி நேரம் ஆயிரும். அதனால் முதல்ல இருக்கவங்களே கொடுத்துட்றோம். கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் திரு கே ஜெகநாத். இவர் தான் கே ஜெகநாத். இந்தங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட பொருளாளர் ஸ்ரீதர், எம் ஸ்ரீதர் அவர்கள். அவருக்கு மாலை கூட ஐயா கிட்ட அப்படி இருங்க, ஃபோட்டோ எடுத்துங்க. ஐயா கிட்ட கொடுங்க. அவருக்கு ஆசீர்வாதம் தான் நமக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்ட துணைத் தலைவர் திரு மணிகண்டன் அவர்கள். சதமானம் பவதி ததாயு புருஷேந்தியே ஆயுஷேவேந்திரே பிரதிஷ்டதி. ஐயா தென் மாவட்டத்தில் தென்காசியில் அடுத்த வருடம் பஞ்சாங்கம் ஐயாவுடைய காலகணிதம் அதில் இடம்பெற்று மணிமாறன் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நேரம் தமிழக அரசு நிறுவனத்திலிருந்து நீங்கள் பரீட்சை எழுதினீங்க, பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டீங்க. மு மாறன், பத்மா சங்கர் சாப்பிட்டக்காரன் நினைங்க, பத்மா சங்கர், இவரை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. வா, இவர் இசைத்துறையில் தேர்வு பெற்று இசை பேராசிரியராக பணிபுரிகிறார். இசை பணிபுரிய நம்ம சமுதாயத்தில் ஒரு மகிழ்ச்சி. நம்மளில் நிறைய பேர் இசைத்துறையில் இருந்திருக்காங்க. அந்த இசைத்துறையிலே செயல்பட்டு அது போக அஸ்ட்ராலஜியும் முடிச்சிருக்காரு. இதோட சிறப்பு என்னென்னா, என்னுடைய 4வது பேஜ் இந்த பட்டமளிப்பு விழா நடந்தது. அப்போது நம்ம ஐயாலாம் ஆசிரியர்லாம் வந்தாங்க. அப்போது இந்த ட்ரெஸ் மேலே பெருமைப்பட்டு என்னுடைய படத்தை தபால் தலையாக வெளியிட்ட ஒரு அன்புக்குரிய எனது பிள்ளை, அவருக்கு இந்த பத்மா சங்கர் என்ற அந்த சரீர நமது வேதகுரு அவர்கள் அழைப்பார். ஆவண அரவிந்த், வானா மணிகண்டன், கேசவன் பா, ஐயப்பன் ஷா, அலெக்சாண்டர் ரா, ஆறுமனையனார் தா, ஆனந்தன் ஷா, இசைதாஸ் பி, ராஜேந்திரன் மா, ராஜேஸ்வரன் சு, இளையராஜா பி, கருப்பையா மு, கார்த்திக் தி. சார் நான் வேகமாக வாசிக்கிறேன், வந்துருங்க. யாருன்னு பாருங்க. கார்த்திக் தி, குமாரசாமி ரா, மானா ஜெகதீஷ், கா ரமேஷ், கூனா ராஜா, கா விக்னேஷ், ஆ விக்னேஷ், பா விக்னேஷ், கா ரா விவேக், மு விஸ்வாமித்ரன், பா வெங்கடேஷ், ஆனா வெங்கட், சா ஜெகன், சேசுராஜ், சூனாமானா மணிகண்டன், ராமண்ணா மாதேஷ், பாவண்ணா முகிலன், சு முத்துமணி, சூனா முரளி, சூனா முருகேசன், சானா மணிகண்டன் இரா, யாருங்க மணிகண்டன், கானா சுதர்சன், சூனா சுதர்சன், ஜெய சுந்தர், நானா சுந்தர்ராஜ். வாங்க ஐயா, தலைவர் கொடுங்க. நம்ம சங்க சிறப்பான ஆமாம். கூனா சுபாஸ்கர், மூனா செல்வானந்த் சு, மானா கானா தாமோகரன், பாவனா சிவகிருஷ்ணன், சானா சரவணகுமார். ஐயா அப்படி நடந்துங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன். பாபுரான், ஆனா
பாபுகரன், சூனா பார்த்திபன், மூனா சபரிநாதன் எல்லாருமே பரிசு எழுதுவங்க எல்லாத்துக்குமே வந்திருக்கு. மூனா சபரிநாதன், சே சசியா, இவன் கோயில்பிடிக்கார பெண்ணுங்க, சானா கோவிதா, சங்கர் மகான், நம்ம சங்கர் நம்ம கௌரவத்தில் சரி, தானா சந்திரன் இருக்கீங்களா, சூனா தட்சிணாமூர்த்தி, அன்பு சகோதரருடைய ஒரு பாடல் அவர் காலம் பிரிவதற்கு எழுதி வைத்ததை வாசிக்க வேண்டும் என்று இளைஞர்கள்லாம் விரும்புகிறாங்க. உடனே முன்னேறு 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 வாஞ்சிகுளம் முன்னேறு, வள்ளுவர் குலம் உயர்ந்திடவே வேதசாலை சென்றிடு, பிபிஎஸ் சொல்லிடும் மந்திரத்தை கற்றிடு, பின்னை முட்டி நிமிர்ந்திடு வீரநடை போட்டிடு, மற்ற சமூகத்தில் நமக்கு இருக்கும் நல்லதொரு மதிப்பு, அதை பாதுகாக்க வந்த குல ஸ்ரீதரோட சிறப்பு, நாம் வாழும்போது வாழ்ந்து வரும் வள்ளுவர் குல ஆதீனம். நிர்வாகிகள் பூராமே நிர்வாகஸ்தர்கள் போல எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்காங்க. அவர்களுக்கும் எனக்கும் சேர்த்து ட்ரஸ்ட் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இதை நான் எவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. நான் ஐயா கேட்டேன், 15-20 பேர் தான் சொன்னார். ஆனால் நல்ல கூட்டம். அதை விட சிறப்பு என்னென்னா, நீங்கள்லாம் பழக்கப்பட்டவங்க, பூநூல் போட்டு பழக்கப்பட்டவங்க, பூநூல் போடுறதுக்கே வந்துடுவீங்க. ஆனால் பூநூல் போடாத பழக்கப்பட்டவங்க, பூநூலே தெரியாத பழக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு பூநூல் போட வைத்த பெருமை ஸ்ரீதர் ஐயாவை சாரும். என்னுடைய அம்மா ஊர் புளியங்குடி. ஆனால் புளியங்குடிக்கு போகும்போதெல்லாம் அங்கே பூநூல் போட்டவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதுக்கு வடக்க இவர் வாசிகள் இவர் பூநூல் போட்டிருக்காரு. ஆனால் புளியங்குடிக்கு தெற்க திருநெல்வேலி, பாளையங்கோட்டை எந்த ஒரு காரங்களையும் 1-2 பேர் பார்ப்போம். இப்போ அவன் சபாபதி, அந்த யார் நம்ம எங்கள் நாகராஜன், இப்படி ஒரு 10 பேர் போட்டிருப்பாங்களே தவிர எல்லோரும் போடலை. எல்லோரும் போட வச்சதுக்கு நீங்கள் அவ்வளோ ஒரு வந்தீங்களா, அது ட்ரஸ்ட்டுக்கு மிகப்பெரிய பெருமை. எப்படி டிவிக்கே பாடம் படிச்சிங்களோ அதே மாதிரி வேதம் படிக்கிறது முக்கியமில்ல. அவ்வளோ இன்றைக்கி மெனக்கிட்டு சனிக்கிழமை நல்ல தொழில் ஓடும். அதை விட்டுட்டு வந்த அவங்க அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்ட சங்க தலைவர் ஜெகநாத் பேசுகிறேன். இந்த மாபெரும் விழாவை ஏற்பாடு செய்த கிருஷ்ணகிரி மாவட்ட விபிஎஸ் வேட பாடசாலையும் தென்காசி டிவிகே ஐயா மாடசமய அவர்களும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பூநூல் நிகழ்ச்சியை நடைபெறும் என்று உண்மையாகவே நான் நினைக்கவில்லை. ஏதோ ஒரு 20-50 பேர் தான் வருவார்கள் என்று நினைத்திருந்தோம். ஆனால் இன்று 100க்கும் மேற்பட்ட நம் உறவுகள் நம் குலத்தொழிலை கற்றுக்கொண்டு விழாவை சிறப்பிக்க அனைத்து உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு பூநூல் அழிவது வள்ளுவனாக பிறந்த அனைவரும் தயவு செய்து இனி வரும் காலங்களில் பூநூல் அழிந்து நம் சமுதாயத்தை வெளியே கொண்டு வரும் என்றால் அதற்கு அடையாளமாக இருப்பது இந்த பூநூல் மட்டும்தான். சமுதாயத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜோதிடனும் கட்டாயமாக பூநூல் அழிய வேண்டும். அப்பொழுதுதான் நமது குலத்தொழிலை கற்றுக்கொண்டு நம்மிடம் பார்க்க வருபவர்கள் நம்மை மதிப்பார்கள். அதற்கு முக்கியமான ஒன்று பூநூல். இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை 2 நிறுவனங்கள் சிறப்பாக செய்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்ட திருவண்ணாமலை சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வள்ளுவம், வளர்க நம் இன ஒற்றுமை, வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சாம்பாரோட இளைஞரணி சார்பாக அப்பா அவர்களையும் பிபிஎஸ் வேத பாடசாலை தலைவர் அவர்களையும் கௌரவிக்க இருக்கிறோம். வேத பாடசாலை மாணவர்கள் உடனடியாக ஸ்டேஜுக்கு வரவும், நீங்கள் எல்லாம் உட்காரணும். நன்றி 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 நன்றி. ரொம்ப 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 நன்றி. இப்போ லாஸ்ட்டாக ஐயா ஒரு வேத பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அது நிறைவு பெற்றவுடன் நாம் மதிய உணவு நடைபெற இருக்கிறது. சாம்பரோட கம்பளி ஆய்க்குடி சார்பாக ஸ்ரீதர் ஐயாவுக்கு பொன்னாடை கொடுத்து விபிஎஸ் வேத பாடசாலையின் தமிழ் வழி ஆசிரியர் ராஜா அவர்களையும் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் திருப்பத்தூர் பக்தவச்சலம் ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கு மரியாதை செலுத்த விபிஎஸ் வேத பாடசாலை நிறுவனரும் ஜோதிட் பண்டியர் ஐயா ஸ்ரீதர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். விபிஎஸ் வேத பாடசாலை நிறுவனர் ஐயா பாண்டிச்சேரி தனசேகர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இந்த நேரத்தில் மகிழ்விப்பார். இந்த சால்வையிலும் ஒரு முக்கிய பங்கு திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து நேரடியாக வரவழைக்கப்பட்டது. விபிஎஸ் வேடசாலையின் தமிழ் பேராசிரியர் ஐயா சேலம் ராஜா ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். ராஜா ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். விபிஎஸ் வேடசாலையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். திருச்சி பாலசரவண ஐயா மேலைக்கு வரவும். பாலகூர் ராதாகிருஷ்ணன் ஐயா, பக்தவச்சலம் திருப்பத்தூர் ஐயா, திருப்பத்தூர் பக்தவச்சலம் அவர்களுக்கு விபிஎஸ் வேடசாலை சார்பாக பொன்னாடை பொறுப்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறது. திருச்சி பாலசரவண ஐயா, பாலக்கோடு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு
விபிஎஸ் வேத பாடசாலையில் பொன்னாடை போர்வதில் மகிழ் தெரிகிறது. வாழ்த்துக்கள். திருச்சி பாலசுப்ரமணியா அவர்களுக்கு விபிஎஸ் வேத பாடசாலையாக பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறது. வாழ்த்துக்கள். கோவை பஞ்சாட்சிரம் ஐயா மேடைக்கு வரவும். தயவுசெய்து எங்கிருந்தாலும் மேடை அருகில் வரவும். கோவை பஞ்சாட்சிரம் ஐயா அவர்களுக்கு விபிஎஸ் வேத பாடசாலையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். ஐயா, இன்றைக்கி விபிஎஸ் வேத பாடசாலை 3 ஆண்டு முடிந்து 4ஆம் ஆண்டு பிறந்த நாள். இந்த விபிஎஸ் ஆரம்பித்தனாலே முப்பரி நூல் அணியும் காயத்ரியுடைய நாளில். அதனால்தான் இந்த கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம். இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்வீட் உண்டு. சுத்தமான நெய் ஸ்வீட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்திருக்கு. கொஞ்சம் கூட இதில் ஆயில் இருக்காது, சுத்தமான நெய்யில். ஏன்னா வேத சாஸ்திரம் படித்தவங்க ஹோமத்தில் வேள்வியில் போடும்போது சுத்தமான நெய் பிரசாதம் போடணும். முதல்ல எங்கள் குருநாதர் எல்லோரும் அவர் கையால் ஸ்வீட் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும். குருவே ஜாதகம் அதில் பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு துறையும் பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி அது ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. இன்ஜினியர் படித்தாங்கன்னா அது ஒன்று, இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஓன் இருக்கும். அதில் ஒரு பல்கலைக்கழகத்தில் கிரிமினலுடைய ஜாதகம் வேணும்னு சொல்லி ஐயா கொஞ்சம் பொறுமையாக கிரிமினலுடைய ஜாதகம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதை ரிசர்ச் பண்ணதுக்காக நம்ம ட்ரஸ்டினுடைய அமைப்பாளர் அவருடைய பிள்ளை முருகேசனுடைய பிள்ளை மகாபிரவீன் அவர்கள் கோயம்புத்தூரில் படிக்காரு. அந்த காலேஜின் நிர்வாகமே கிரிமினலுடைய ஜாதகங்களெல்லாம் ரிசர்ச் பண்ணி எனக்கு தாண்டி சொல்லியிருக்காங்க. அவரை கௌரவப்படுத்தும் மூலமாக இந்த புத்தகம் வழங்குகிறோம். ஜோதிடர் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், உங்ககிட்ட கொலகாரன் கொள்ளக்காரன் ஜெயிலருக்கும் ஜாதகம் வந்ததுன்னா நீங்கள் அந்த ஜாதகத்தை நோட் பண்ணி முருகேசனுக்கோ அல்லது நம்ம டிவிகே ட்ரஸ்ட்லையோ அல்லது வேத பாடசாலை ட்ரஸ்ட்லையோ நீங்கள் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவன் அந்த ப்ராஜெக்டை முடித்தோம்னா நம்ம ஜோதிடத்துறைக்கே ஒரு வெற்றி ஏற்படும். ஏன்னா கிரிமினல் ஜாதகத்தை நம்ம கொண்டு போய் காட்டும் போது இவன் தான் கிரிமினல் இப்படித்தான் இருப்பான்னு அவன் நிரூபிக்கணும். அதுக்கு நம்ம அவனுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்கணும். ட்ரஸ்ட் சார்பாக முதற்கட்டமாக இந்த புத்தகத்தை அவனுக்கு அன்பாக அளிக்கிறோம். ஐயா ஸ்ரீதர் ஐயா அவர்களே, நீங்கள் ஒரு பாடம் பையங்களுக்கு ஏதாவது ஐயா வேத பாடம் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் அவைக்கு வரவும். உங்களுக்கு ஏற்படுற சந்தேகத்தை ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட கேளுங்க, பதில் சொல்லுவார். ஒரு ஜாதகத்தில் லக்ன கேந்திரம், சதுர்த்த கேந்திரம், சப்தம கேந்திரம், தசம கேந்திரம் நம்ம சொல்லும்போது வார்த்தையின் அழகுது. லக்னத்தில் இருக்குது, 4 இருக்குதுன்னு ஏன் சொல்கிறீங்க? லக்ன கேந்திரம், சதுர்த்த கேந்திரம், சப்தம கேந்திரம், தசம கேந்திரம். என்னது ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, இது ஏன் நீங்கள் அதை சொல்ல போகிறீங்க? 4, 7, 10 இவ்வளோ தானே. இந்த கேந்திரத்தில் கஜகேசரி யோகம், சந்திரனும் குருவும் கேந்திரத்தில் காணப்பட்டால் கஜகேசரி யோகம். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். 10 யானைக்கு மத்தியில் வாழும் சிங்கம் போல் வாழ்வார். ஓடிப்போனவனுக்கு 9 குருவிருந்தால் ஆண்டியும் அரசனாவார். அதே 9 குரு தனித்து நின்றால் தந்தை சொத்து கோடியில் புலசாலையும் கோமணம் முச்சந்தில் தான் நிற்கணும். குரு எல்லா வீட்டிலும் தான் நல்லது பண்ணுவார், 5ல் இருந்தால் கெட்டது பண்ணுவார். குரு 5ல் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வரும். உங்கள் ஜாதக அனுபவத்தில் பாருங்கள், கேது குருவோடு சேர்ந்தால் ஹேண்டிகேப்டு குழந்தை பிறக்கும். கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தை வளர்ச்சி சரியாக இருக்காது. இது 100% நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். புத்திர பௌத்திர தனம் தானியம் மஸ்தே சுஜாவி கௌரத்தம் பிரஜானாம் பவசி மாதா ஆயுஷ்மந்தம் கருத்துவம். நீங்கள் எல்லாருமே குழந்தை குட்டி பேரம் பேத்தியோட சகல செல்வாக்கோடு 100 வருஷம் வாழணுன்ற இந்த மந்திரத்தின் பொருள். இந்த நிகழ்ச்சியானது வள்ளுவ அந்தணர்களால் பூநூல் நிகழ்ச்சி. வள்ளுவ அந்தணர்கள் பல 1000 ஆண்டுகளாக
இந்த பூநூல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி கடந்த ஆண்டு கும்பகோணத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டு தென்காசியில் திருவள்ளுவர் கல்வியர் ட்ரஸ்டும் கிருஷ்ணகிரி வேத பாடசாலை VPS வேத பாடசாலையும் இணைந்து இந்த பூநூல் நிகழ்ச்சி நடத்தினோம். பல நூற்றுக்கணக்கான வள்ளுவர் சமுதாய மக்கள் கலந்து கொண்டு பூநூல் அணிவித்துக் கொண்டார்கள். அப்புறம் வேதம் படிக்கிறாங்க. அந்த ஸ்ரீதரையா அவர்கள் மூலமாக இந்த வேதம் கற்றுத்தரப்படுகிறது. அதற்குடைய பிராக்டிக்கலும் இன்று நடைபெற்றது. டிப்ளோமா இன் அஸ்ட்ராலஜி படித்த மாணவர்களுக்கான சான்றிதழும் இன்று வழங்கினோம். எனவே 30 விழாவாக சீரும் சிறப்பாக தென்காசியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி வள்ளுவர் அந்தணர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்த நாங்கள் முடிவு செய்துள்ளோம். திருவள்ளுவர் கல்வியல் ட்ரஸ்ட் சார்பாக மாடசாமி ஜோதிடர் VPS பாடசாலையினுடைய அறங்காவலர் அதனுடைய நிறுவன தலைவர் அவர்கள் இப்பொழுது பேசுவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சாசனாத் சம்சனாத் இதி சாஸ்திரம். ஆணையிட்டு சொல்வது ஜோதிடம், அதிகாரத்தோடு சொல்வது ஜோதிடம். இது இப்படித்தான் சொல்வது ஜோதிடம் என்பது இது வள்ளுவர் சொல்வது தான் ஜோதிடம். இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். தமிழ் குடியில் மூத்த குடியில் முதல் குடியாக பிறந்த வள்ளுவர் பண்டாரமாகிய நாங்கள் பரம்பரையாக எங்களுடைய குலத்தொழிலே வேதங்கள் படிப்பது, புரோகிதம் செய்வது, ஆலயத்தில் அர்ச்சகராக இருப்பவர்கள். எங்களுடைய செயல், எங்களுடைய கல்வி, எங்களுடைய ஞானத்தை அரசு கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். அரசும் இது கவனத்தில் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய கலாச்சாரம் என்பது பூநூல் அறிவது. நாங்கள் சுத்த சைவம். நாங்கள் இதிகாசம், ராமாயணம், புராணங்கள், மகாபாரதம், வேதங்கள் படித்து எங்கள் மாணவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் பூநூல் அணிவிப்பது, ஒவ்வொரு ஆலயங்களிலும் வேத சாஸ்திர முறைப்படி வேத மந்திரங்கள் பூஜைகள் செய்வது எங்களுடைய பரம்பரையான தொழிலே இதுதான். ஆகையால் எங்களுடைய செயல், எங்களுடைய எண்ணம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய இனத்தை, எங்களுடைய சமுதாயத்தின் நோக்கங்களை எல்லாம் அரசுக்கு கவனத்தில் நாங்கள் கொண்டு வரும்போது நிச்சயமாக அரசு இதற்கு பரிசீலனை செய்து நன்மை செய்யுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.